ஆட்சி அமைக்க போவது அதிமுக அல்லது தவறி போனால் திமுக. தவறி போனா திமுக, அதிமுக ஆட்சி அமைக்கும். சொல்லுங்க, நான் டிபேட் விட்டு வெளியேறேன். இப்ப காமிச்சீங்க, நான் போயிருக்கேன். காட்டிட்டா இந்த விவாதத்துல இருந்து ராஜீவ் விளைவிக்கணும். நான் ஏன் விளைகிறேன்? சட்டசபையில இருந்து வெளியே அப்படி இல்ல. போதையை ஒழிக்கிறோம் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இன்னைக்கு போதையை எப்படி கட்ட ஊத்தி விட்டுருக்குன்னு பார்க்கணும். நாங்க மத்திய அரசோட இணக்கமா போனது மூலமா நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒத்து போன பீகார், ஒத்து போன மத்திய பிரதேசம், ஒத்து போன உத்தரப்பிரதேசம் எங்களோட இழந்திருக்கா? சொல்லுங்க. தாவேகா சொல்லியிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் இந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க ஊழலை ஒழிப்பாங்க. அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். திமுக தீய சக்தி, கலைஞரும் ரோல் மாடல். அப்ஜெக்ஷன் மட்டும் சொல்லல அப்படின்னா ஸ்டாலினும் ரோல் மாடல். உங்களுக்கு துரைமுருகன் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி என்ன, நான் சீமான் தம்பி போய் பேச மாட்டேன்னாரு. அதுதான் இருக்கிறதே ஹைலைட்டான விஷயம். சீமான் போய் சொல்லுவாராம், கம்பராம் எடுத்தது சேக்கிலார்னு எங்க அண்ணன் சொல்ல மாட்டாரு. சீத்தலை சீத்தனார்னு சொல்லுவார். சீத்தலை சாத்தனார் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அது கேட்டிருக்கீங்களா? சீத்தலை சீத்தனார் உங்க பேசுன தொண்டை காஞ்சி. புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பொதுவாக தமிழகம் பெரும்பாலும் இருமுனை தேர்தல்களை சந்தித்து வந்த இந்த சூழலில் 4 முனை தேர்தலை நோக்கி நகர்ந்திருக்கிறது. களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இப்படி 4 பேர் களத்தில் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியோடு களத்தில் நிற்கிறது. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தனித்தே களம் காண்கின்றன. இந்த சூழலில் உண்மையிலேயே நமக்கு எழும் கேள்வி என்னன்னா, 4 முனை போட்டி உண்மையிலேயே இருக்கா? ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செல்கிற இடத்துல அவரோட கேம்பெயின் எப்படி இருக்குது அப்படின்னா, போட்டியே தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறது போட்டி இங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அதை முன்வச்சிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செல்லும் இடமெல்லாம் இங்கே போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ களம் இப்படியாக இருக்கும்போது உண்மையிலேயே 4 முனை போட்டி அப்படின்றது களத்தில் இருக்கா அப்படின்றதான் நம்ம கேள்வி. அதை நோக்கி தான் இன்றைய தலைப்பையும் கட்டமைத்திருக்கிறோம். 4 முனை போட்டி, நாற்காலி யாருக்கு அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்கள் திரு ராஜீவ் காந்தி, திமுக மாணவரணி மாநில செயலாளர், திரு கல்யாண சுந்தரம், நமது அம்மா ஆசிரியர், அதிமுக செய்தி தொடர்பாளர், திரு சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சி, திரு முஸ்தபா, தமிழக வெற்றி கழகம். நாற்காலி எங்களுக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்காக முதலில் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அழைக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ ஒரு சாமானிய மக்கள் வாக்களிக்கிறாங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. அப்படி அறம் சார்ந்த ஊர் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசியலுடைய மாண்பு என்பது அதுதான். அந்த விதையை நீதி கட்சி தொடங்கி தந்தை பெரியார், ஐத்திதாச பண்டிதர், கர்மவீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, என் மூதறிஞர் ராஜாஜி உட்பட பல்வேறு பேர் அதை வச்சுருக்காங்க. இன்றைக்கி தேர்தலில் அது எப்படி வரப்போகுது சார்? நாங்கள்லாம் சார் வரப்போகிறோம். தினமும் இந்த விவாதங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம கேட்டே இருக்கோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய நேரம் அந்த நேரம். ஏன்னா எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிற மாதிரி எங்கள் கையில் இருக்கிறது எண்ணெய் கரண்டி. நாங்கள் மெதுவாக தான் ஆட்ட முடியும். சுடு எண்ணெயிலேருந்து சமைச்சிட்டு ஒரு கரண்டி எடுத்து வெளியே ஆட்டினா எல்லாருமே தெளிக்கு. அப்போ கவனமாக ஆட்டணும். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம். 5 வருஷம் முடிக்க போகிறீங்க. இப்போ என்ன சார் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? உங்கள் ரிப்போர்ட் என்னென்னு நீங்கள் கேட்பீங்க, மக்களும் கேட்பாங்க. அப்போ நாற்காலி எங்களுக்கு தான் இந்த ஆணவத்தில் நாங்கள் பேச முடியாது. நாற்காலி நாங்கள் தக்க வச்சுக்குவோம், அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மாணவர்கள்ட்ட நாங்கள் சொல்லணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எங்கள் உரிமை, எங்கள் மாநிலம், எங்கள் அடையாளம் என்று பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மக்கள் ரீதியாக சண்டையிடுவதற்கு கான்ஸ்டியூஷனல் சேயிங் 2 கவர்னன்ஸ் இருக்குது. சாவரின் பவர் 2 இருக்குது. ஒன்று ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸ்டேட்டுக்குள்ள சாவரின்கள் தலையிடாதேன்னு தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அரசியல் இருக்குது? அதுதான் அரசியல். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் மைக்க பிடிச்சிட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், செய்ய போகிறோம் கேட்போம். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒட்டு மொத்தமாக நாட்டுடைய பொருளாதாரத்தின் மீதும் நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் ஒரு தாக்கல் நடந்தபோது பீப்புள் வெல்ஃபேரில் குடிக்கிற குடி தண்ணீர், மருத்துவம், கல்வி, சாலை வசதி, ஒரு ஸ்டேட் கவர்னன்ஸாக என்னென்ன பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட் அட்டானமஸை பாதுகாக்கிறதுல ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடை பார்த்து கற்றுக்குங்க, தமிழ்நாடு தான் அதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஐடியாலஜிக்கல் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்குனால தான் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய 30,000 கோடியை நீ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாதான், நீ ஹிந்தி ஏற்றுக்கிட்டாதான் நான் கொடுப்பேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. இது நியாயமாக நாங்கள் கேட்கணும். உடனே சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குறீங்கிறாங்க. என் மொழியை நான் பாதுகாக்கணும், என் மொழி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு, ஏன்னா எனக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்குது. அப்போ கொள்கை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. நான் கட்டுற வரியில் நான் திருப்பி கேட்டால் ₹1 கட்டினா 29 காசு கொடுக்குறேன். இல்லைங்க ப்ராவர்ட்டி அங்கே வறுமை தோய்ந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்க. ஸ்பெஷல் ஃபண்ட் என்ன வேணாலும் கொடு, நான் கேட்கல. நீங்கள் இதில் கன்சால்டேட் ஃபண்ட் எடுத்து கொடுங்க, இல்லை சிறப்பு நிதி மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர்களுக்கு எந்த நிதி எடுத்து கூட கொடுங்க, எங்கள் வரியை திருப்பி கொடுன்னு கேட்குறான். அதற்கு பதில் இல்லை. இது ஒரு பக்கம். எஸ் ஃபைட்டிங் ஃபார் சென்ட்ரல் ஸ்டேட். இது எத்தனை நாள் தான் சொல்கிறீங்க? பிஜேபியில் வந்துடும், பிஜேபியில் எத்தனை நாள் தான் சொல்கிறீங்க? இது ஐடியாலஜிக்கல் நாங்கள் பேச வேண்டிய தேவை. வாட் அபவுட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? அதுக்கு வருவோம். இந்த 5 வருஷம் நீங்கள் என்ன சார் பண்ணுனீங்க? அதை ப்ரூவ் பண்ணணும்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சியில் நம்ம இந்தியாங்கிற நம்ம பெருமைமிகு நாடு கம்பேர் டு மற்ற நாடுகளை பார்க்கும்போது நாணயத்தை அச்சடிக்கிற, கரன்சி அச்சடிக்கிற இந்தியா, நாணயத்தை அச்சடித்து வரியை வாங்குகிற இந்தியன் கவர்மெண்ட், அந்த வரியை வாங்கி எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குற இந்தியா, பெருமரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் மோடி ஆளுகிற இந்தியா, ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் கம்பேர் டு மற்ற நாடுகளோடு 7% தான். எங்களுக்கு 2 லட்சம் கோடி பணத்தை சர்வ சிக்ஷா அபியான் கொடுக்கல, நகர்ப்புற வளர்ச்சிக்கு கொடுக்கல, விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுக்கல, நாங்கள் கூட எந்த நலத்திட்ட உதவிக்கும் கொடுக்கல. 2 லட்சம் கோடி இன்னும் எங்களுக்கு வரல. பல பேரிடர்கள் வந்தபோது நாங்கள் கேட்ட நிதியை கொடுக்கல. ஏன்னா நீங்கள் மாற்று கருத்துடையங்க ஆள்றீங்க. ஆனாலும் தமிழ்நாடு ஸ்டேட் இந்தியாவிலேயே 28 மாநிலங்கள்லேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு நிற்குதுன்னா 11% வளர்ச்சி நம்ம இருக்கோம். நமக்கு இன்னும் ஏழ்மை இருக்கா? ஆமாம் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது? ஆமாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்குது? ஆமாம் இருக்குது. ஆனால் ஏதோட நம்ம ஒப்பிடணும்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஒரு 10 பேர் படிக்கணும்னா 10 பேருடைய சமூக சூழல், 10 பேருடைய வேலைவாய்ப்பு, 10 பேருடைய பொருளாதாரத்தோட ஒப்பிட மாதிரி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு தான் அரசியல் ப்ராக்ரஸ் பார்க்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு என்கிற மாநிலம் இன்னைக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் இன்று தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தொழிலை ஈர்க்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ரோட்வேஸ், இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. கடவுளே இல்லைன்னு சொன்ன தந்தை பெரியார் பேரை நாங்கள் எங்கள் ஆசான்னு சொன்னாலும் இந்தியாவிலேயே 4 லட்சம் கோயில்கள் உள்ள ஊராகவும் ஒரு கால பூஜைக்கு கோயில் நடத்த முடியுங்கிற நிலையிலேயும் எண்மதமும் சம்மதம்னு எல்லா ஊரையும் நேசிக்கிற பண்பாடு அறத்தோட ஒரு கவர்னன்ஸ் ஸ்டேட்னா அது தமிழ்நாடு தான். நாங்கள் பெருமையோடு வளர்ந்துருக்கிறோம் என்றால் கம்பேர் டு மற்ற ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தான் வாட் அபவுட் அரசியல் இருக்க முடியும். அந்த ப்ராக்ரஸ் ஸ்போர்ட்டில் தான் நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம். பலமுறை போட்டி இருக்கலாம், பலமான போட்டி இருக்கான்னா மக்கள்லாம் தீர்மானிக்க போகிறாங்க. நாங்கள் உறுதியோடு சொல்கிறோம், கருத்து கணிப்புகள் என்பது உங்கள் கருத்து, வாக்களிப்பது உங்கள் சுதந்திரம். ஆனால் ஐடியாலஜிக்கலி ஒரு 4 மொழி பேசுகிற மக்கள் தென்னிந்தியர்களாக பிரிந்த பின்பு இங்கிருந்த பண்பாட்டு குரலை ஒன்று சேர்த்து இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் என்கிற ஒரு அடையாள அரசியலை விதைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு அன்பு தலைவர் ஒன்றை விதைத்திருக்கிறார். அது நீட்சியாக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை கொள்கையாக வைத்து இன்னைக்கு கம்பேர் டு எந்த ஸ்டேட்டும் உங்களோட நாங்கள் இதில் மிஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வளர்ந்துருக்கோம். அந்த தைரியத்தில் தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆட்சி தான் அமையும். மீண்டும் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்கிற குரல் ஒழிக்கணும். நம்ம கான்ஃபிடன்ஸ். நன்றி திரு கல்யாண சுந்தரம். 2026 யாருக்கு அரியாசனம், யார் ஆட்சியை நடத்த போகிறார்கள், யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி.
எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் வரலாம், அவர்கள் எல்லாருமே அவர்களுக்குரிய வாக்குகளை பெறலாம், அவர்களுக்குரிய ஜனநாயக கடமையாற்றலாம், அதிலெல்லாம் மாற்றில்லை. ஆனால் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அரியணையை பிடிக்கிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்கிற கேள்வி வருகிற போது அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இரு துருவ அரசியலில் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் வரவில்லை. அதிமுக வெற்றியடையும் என்பது என்னுடைய முதல் தரப்பு வாதம். எதனால அப்படிங்கிற சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுகிற போது தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, தமிழ்நாட்டிலே நிறைய வளர்ச்சி நடந்திருக்கிறது எல்லாம் சொன்னார். அதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, அநேகமாக யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது, உங்களுக்கும் யாருக்கும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது, சரிதானா? அதுவல்ல இப்போ பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் யார் என்பது கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். 1974 எடுக்கப்பட்ட ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை 54 விழுக்காடு என்று சொல்லுகிறது. 2021 அது எடுக்கப்படுகிற போது 2021 டேட்டா, 18 டேட்டா 21 வெளியே வருது. த டிராவிடியன் இயர்ஸ் என்று சொல்லி புத்தகம், நாராயண் அவர்கள் எழுதிய புத்தகம், நீங்கள் கண்டிப்பாக வாசிச்சிருப்பீங்க, அல்லனா வாசிங்க. அது கொடுக்கிற தரவுப்படி 21 விழுக்காட்டிற்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறது. எனவே மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது. இந்த வளர்ச்சி அதிகரித்திருக்கிற இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் போட்டித் தேர்விலே பங்கு பெறுவதற்காக பயிற்சி எடுக்கிறீர்கள். நான் உங்களோடு பேசுகிற போது இது சொல்லுவேன்னா, வாழையடி வாழையா அப்பாவுக்கு பிறகு தாத்தாக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு இன்னொரு பேரன் என்றெல்லாம் சொல்லி வாழையடி வாழையாக அதிகாரங்கள் மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில், இல்லை நான் சொல்றது இதுல இந்த மணிகாரரு இதெல்லாம் என்னடா சொல்றேன், அப்படி வந்துருக்கிற போது அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்க எங்கேயோ வாரிசு அரசியல் சொல்ல போறீங்க, வேமா எடுத்து நோட் பண்ணிட்டாங்க. எனவே அதில் அப்போ புரட்சி தலைவருடைய காலகட்டத்தில் தான் இந்த விஏஓ தேர்வுகளை கொண்டு வந்து முதலில் கிராமங்களிலிருந்து வருகிற அந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிறார் இல்லையா, அவர் படித்த அவர் எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அவன் யாராக இருக்கட்டும், படித்து வருகிற இளைஞர்கள் போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று வருகிற போது அவர்கள் நிர்வாகிகளாக மாற வேண்டும் என்கிற நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வருகிறது. அதே மாதிரி அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நமக்கு நீங்கள்லாம் நல்லா யுபிஎஸ்சிக்காக தயாராகிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, விஞ்ஞானிகளாக, இன்னும் பல துறை வல்லுநர்களாக, அரசு ஊழியர்களாக நாடு முழுவதும் விரவி கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெற்றிருக்கிற அவர்கள் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு காரணமான இடஒதுக்கீட்டு முறையை தமிழ்நாட்டில் அழுத்தந்திருத்தமாக பதிவு செய்து இந்தியாவில் அதை எவனும் மாற்ற முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு வந்து சமூக நீதியை காத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தார். அதே மாதிரி எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு காலம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்தார். அதில் 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட கொரோனாவிலே போனது. அந்த கொரோனாவை கூட லாபகமாக எதிர்கொண்ட மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. உலகமே ஸ்தம்பித்து போய் நின்ற ஒரு நேரம் அந்த நேரம். அப்போ நீங்கள் வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் பார்த்துருக்கலாம், தொழிலாளர்கள் மனைவியை குழந்தையை தூக்கிட்டு பெட்டியை கையில் தூக்கிட்டு ஆயிரக்கணக்கான மைல் நடந்தே போனார்கள். பசியிலே விழுந்து செத்து போனவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்தது இந்தியாவில். ஆனால் தமிழ்நாட்டிலே பசியால் பட்டினியால் ஒருவர் கூட மரணமில்லை என்கிற நிலையை அன்றைக்கு நிர்வாகம் செய்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். சாதாரணமானவர், கிராமத்திலிருந்து வந்தவர், ஒன்றுமே தெரியாது இவருக்கு என்றெல்லாம் இவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நின்று ஒன்று செஞ்சு காட்டுறார். ஒரு மரணம் இல்லை, பசியால் பட்டினியால் இல்லை என்கிற நிலை. அம்மா உணவகங்களை திறந்து விட்டார். ரேஷன் கடைகளிலே உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை போட்டார். எந்த வரி வருமானமும் இல்லாத போது இதையெல்லாம் சாதித்து காட்டினார். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார், 68 அரசு கலை கல்லூரிகளை கொண்டு வந்தார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார், வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார், கால்நடை வளர்ப்புகள், இதெல்லாம் 2 வருஷத்துல ஒரு மனிதன் செஞ்சு காட்டின சாதனை. 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொடுத்தார். 33 கூட்டு குடிநீர் திட்டங்கள். நீங்கள் ரொம்ப காலமா பேசப்பட்டு வந்த செய்தி, இந்த நாட்டினுடைய சூழல் கெட்டுக்கொண்டிருக்கிறது, நிலத்தடி நீர்மட்டம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது குடிமராமத்து பணி என்கிற பணி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதர் எடுத்தார், குடிமராமத்து பணியை செய்தார். தமிழ்நாடு டேட்டாவே சொல்றேன் நான், தமிழ்நாட்டில் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி நடந்த குடிமராமத்து பணிகளுக்கு பிறகு இங்கே இருக்கிற நிலத்தடி நீர்மட்டமே உயர்ந்திருக்கிறது. பல இடங்களில் குளங்கள், ஏரிகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு சாதனைகள் செய்தார், எல்லாம் நடந்து முடிந்தது. அப்போ அதிமுகக்கு இந்த தேர்தலில் ஏன் வாக்களிக்கணும்? நான் சொல்கிறேன், இந்த காலகட்டம் மிக மிக மோசமான ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது 5 ஆண்டு காலகட்டத்தில். நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கல ஒரு கதை படிச்சிருப்பீங்க எல்லாரும். பையன் கட்டுரை எழுதுறதுக்கு, தமிழில் கட்டுரை எழுதுறதுக்கு படிச்சுட்டு போயிருப்பான். அவன் படிச்சுட்டு போனது முழுக்க முழுக்க பசுமாட்டை பற்றி படிச்சுட்டு போயிருப்பான். அங்கே போன தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுதுன்னு வந்துருச்சான் கேள்வி.
இவனுக்கு தெரியாது. இவன் முழுக்க பசுமாட்டையே பற்றி எழுதி, இவன் படித்தது பூரா எழுதி, அது பால் தரும், அது பயன்படும், இத்தனை எழுதும், அன்பா பழகும் எல்லாம் எழுதி முடிச்சு கடைசி வரியில் எழுதுனானா இவ்வளவு சிறப்புமிக்க பசுமாட்டை கட்டி வைப்பதற்கு தென்னை மரம் பயன்படுகிறதுன்னு. என்ன இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அதிமுக என்ன பிரச்சனைன்னு கேட்டா பாரதிய ஜனதா சரியில்லை, பாரதிய ஜனதா பண்ணான், பாரதிய ஜனதா எல்லாம் முடித்து விட்டு இந்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவுக்கு ஓட்டு போடும். நான் கேட்பது, பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் பேசுகிறோம், அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது, அவ்வளவுதான். பாரதிய ஜனதாவின் ஆட்சி எப்படி அமையும்? ஆட்சி அமைக்க போவது அதிமுக அல்லது தவறி போனால் திமுக இல்லைங்களா? ஸோ எனவே போட்டி வந்து அதிமுக வர்சஸ் திமுக என்பது மக்களுக்கு தெரியும். தவறி போனா திமுக, அதிமுக ஆட்சி அமைக்கும், சரிதானுங்களா? ஆனாலும் 4 முனை போட்டி என்று ஊடகங்கள் கட்டமைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் 2021 அரசுக்கு எதிரான மனநிலையில் இருந்த மக்களினுடைய வாக்குகள் கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல், வேறு எங்கும் பிரிந்து விடாமல் நேரடியாக திமுகவிற்கு விழ வேண்டும் என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எப்படியாவது முடிந்த வரைக்கும் பிரித்து விட வேண்டும் என்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. அதனுடைய நீட்சி தான் 4 முனை போட்டி. களம் அப்படி இல்லை, 4 முனை போட்டியா இல்லை இல்லைங்கிறது தான். அதனால தான் சொல்றேன், களம் இல்லை. இல்லை, ஒரே ஒரு விளக்கம் மட்டும். என்னோட முன்னுரை நீங்கள் முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் சொல்லும்போது அதான் சொன்னேன், 4 முனை போட்டி இருந்தால் கூட களம் அப்படித்தான் இருக்கா அப்படின்றத நம்ம கேள்வி. அதன் அடிப்படையில் தான் அந்த தலைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். திரு சாட்டை துரைமுருகன். 4 முனை போட்டி நாற்காலி யாருக்கு என்கிற தலைப்பில் நான் உடன்படவில்லை என்று மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாணசுவரன் சொன்னாங்க. நானும் அந்த தலைப்பில் உடன்படலை. காரணம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு கோட்பாடு ஏற்கனவே இருந்தது, இப்போ ஒரு கோட்பாடு இருக்கு, திராவிடம்ங்கிற கோட்பாடு இருக்குது. அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு இருக்கு. அதிமுகவும் திராவிட கட்சியுடைய குழந்தை என்று கடந்த மாதம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். ரெண்டுமே திராவிட கட்சி. இந்த ரெண்டுக்கும் மாற்றாக 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது திராவிடம். திராவிடம் என்கிற சொல்லாடலே தமிழ் சொல் கிடையாது, திராவிடம் என்கிற தமிழுக்கு தேவையும் கிடையாது. நான் தமிழன், நான் என் தாய்மொழி தமிழ் மொழி, அதனால் நான் தமிழன். இங்கே வாழ்கிற மக்கள் தமிழர்கள், என்னுடைய நிலம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மொழியை காப்பாற்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை முன்னிறுத்துறோம். இப்போ திராவிட கட்சி ஒரு பக்கம்னா அதுக்கு மாற்றாக இருக்கிற தத்துவம் தான் ஒரு முனையா இருக்கணும். அது ஒரு முனை, இது ஒரு முனை. அப்போ இருமுனை தான் போட்டி. இந்த இருமுனைக்கு மத்தியில் ஒன்று திராவிடத்தின் பக்கம் நிற்கணும், இல்லை தமிழ் தேசியம் பக்கம் நிற்கணும். 2 பக்கம் நிற்க மாட்டேன், நடுவில் தான் நிற்பேன்னு சொல்லி உத்தமபாளையத்திலிருந்து ஏறி வந்திருக்காரு நம்ம அண்ணன் முஸ்தபா. தாவேக்கா சார்பாக வந்திருக்காரு. அப்போ தத்துவத்துக்கு தான் இங்க போட்டி, கொள்கைக்கு தான் போட்டியே ஒழிய தனி நபர்களுக்கு போட்டி இல்லை. அந்த அடிப்படையில் இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. திராவிடம் என்கிற தமிழர் நிலத்திற்கு தேவையில்லாத ஒரு தத்துவத்திற்கும், தமிழ் தேசியம் என்கிற தமிழர் நிலத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற தமிழ் தேசிய தத்துவம் தான் இங்க போட்டி. அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, 2ஆம் சுற்றுல மறுக்கலாம், ஆனா இந்த வடிவேல் ஒரு படத்துல பேசிக்கிட்டே இருக்கான், பாம்பை காட்ட மாட்டானுங்கிற மாதிரி மத்திய அரசு இதை செய்யவில்லை, மாநில உரிமையை மறுத்து விட்டது, ஜிஎஸ்டியை தரவில்லை, திட்டங்களை மாற்றி விட்டார்கள், சட்டங்களை மாற்றி விட்டார்னு சொல்றீங்க. ஓட்டு போட்டது மோடிக்கு ஓட்டு போட்டோமா 2011 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னு நீங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது, மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு இருக்கா, இந்த திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அந்த கதாநாயகன்ல 520 வாக்குறுதியில கொடுத்தாங்க. முதல் 100 வாக்குறுதி, முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துனீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், அமைச்சலா? அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைகளுக்கு முகாம்கள் நடத்துனீங்களா? முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு வழங்கினீங்களா? ஆவின்பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், குறைச்சியலா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? சமையல் எரிவாயு லிட்டருக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கினீங்களா? மாதம் ஒரு முறை மின்கட்டம் செலுத்தும் முறை அமுல்படுத்தினீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டுக்கு இருந்து 40 விழுக்காடு ஆக்குனீங்களா? கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வழங்கப்படும். இலவச பேருந்து
மகளிருக்கு உரிமை தொகை 1000, அப்புறம் மாணவிகளுக்கு உரிமை தொகை 1000, தமிழ் மகன் திட்டத்தில் 1000 ரூபாய், 3000 ரூபாய் இலவச பேருந்து. அந்த பேருந்தை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க அது சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10,64,000 கோடி கடனுங்க. தமிழ்நாடு அரசுக்கு 10,64,000 கோடி கடன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது 5 லட்சம் கோடி கடன். எடப்பாடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டாரு, கடன் இருந்த மாநிலம் மாத்திருச்சு. நாங்கள் வந்தால் தனிநபரின் வருமானத்தை பெருக்கி தமிழ்நாடு அரசு கடனை அடைத்து நாங்கள் நல்லாட்சி தருவோம்னு சொன்னீங்களா சொல்லலையா? நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்ததைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கலைஞர் மகம்னு சொன்னீங்களே. இந்த 100 வாக்குறுதிகள்ல எதையும் நிறைவேற்றாம கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் ஆசிரியர் பெருமக்கள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. அந்த போராடி ஆசிரியர் பெருமக்களை இங்க போராடினா நேரா கொண்டு கிளாம்பாக்கத்தை இறக்கி விட்டுறது. என்ன நினைச்சேன், எதுக்கு திருச்சி கோயம்பேடுல இருந்து 45 கிலோமீட்டர் கிளாம்பாக்கத்தை கட்டிருக்காங்கன்னா யாராவது போராடினா தூரமா கொண்டு விட்டு வந்துடலாம்ல. அதுக்காக கிளாம்பாக்கத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியே கட்டி வச்சாச்சு. கிட்டத்தட்ட 12,000 பெண்களை நடுத்தருவில் போராட விட்ட அரசு இந்த அரசு. நேரா பிஜேபி பூந்துரும். பிஜேபி தலைகீழ தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. ஆனால் அது போலியான பொய்யான பூச்சாண்டியை காட்டி பிஜேபி வந்துடும். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதைத்தானே 2019 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க, இதைத்தானே 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க. இப்போ ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கை பறித்து 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். திமுகவை ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்? திமுக எதிர்கட்சியா இருந்தா திமுகவை போல சிறந்த கட்சி உலகத்திலே கிடையாது. மொழிக்காக போராடும், பண்பாட்டுக்காக போராடும், கலாச்சாரத்துக்காக போராடும், மீனவர் படுகொலை என் மீனவனை பாருங்கள் என்று போராடும், ஆந்திர காட்டுக்குள்ள 22 தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டால் போராடும், காவிரி பிரச்சனை பேசும், முல்லை பெரியாறு பேசும், எல்லாம் பேசும். எதிர்கட்சியா பேசும், ஆளுங்கட்சியா அமைதியாயிடும். அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் படுகொலை என்றால் இங்கே அஜித்குமார் திருப்போணத்திலே படுகொலை, அங்கே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்றால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியிலே படுகொலை. அங்கேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. 2 பேரும் தான் போட்டி. நாங்க இதுல கமிஷன் வாங்குறதுல, கரெக்ஷன் வாங்குறதுல, கொள்ளடிக்கல போட்டி. மனசாட்சி சொல்லுங்க, 2 பேரும் எங்க அண்ணங்க தான் 2 பேரும். திமுக அதிமுக கலந்து பேசினா கூட நாம் தமிழர் கட்சியில தான் ஆளுநர் இருக்கு. தமிழ் தேசியம் தான் பயிற்சி பற்றி வச்சு அனுப்புது. அப்போ ஒரு மாற்று சித்தாந்தம் வைக்கிறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன். நிலத்தில் கூடிய நாசக்கார திட்டங்கள் அனைத்தையும் அகற்றுவேன். 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைக்க வேண்டுங்கிற கனவு அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி கனவு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? என்ன இந்த அரசு சாதித்திருக்கிறது? பொங்கல் அன்னைக்கு 210 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல சாராய விற்பனை. இது ஒன்றுதான், டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ்மாக் வாங்கியிருக்கிறது. அந்த அதை தவிர வேற எதுவுமே இல்லை. மாணவர்களை படிக்க வச்சோம். மாணவர்கள் நீங்க படிக்க வச்சீங்களா? 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்கள் தாத்தன் கர்மவீரன் காமராஜர் படிக்க வச்சாரா? காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, காமராஜர் பள்ளிக்கூடத்தை அதை நீட்சியாக நீங்க வந்தீங்க. இதே திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில 3 ஆண்டுகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் கல்வி அடைந்தவர்கள் லிட்ரஸி ரேட் வந்து 100 விழுக்காடு இருக்கும் என்று தேர்தல் அறிக்கை. நான் பொய் சொல்லல. நான் ஒன்றும் ஸ்டாலினுடைய தம்பி கிடையாது, நான் சீமான் தம்பி, பொய் சொல்ல மாட்டேன். 100 விழுக்காடு சொன்னீங்க. லிட்ரஸி ரேட் 99.92 விழுக்காடு கேரளா இருக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? நம்மளை விட முந்தி கொண்டு வடமாநிலங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறது. என்ன நீங்க 11 விழுக்காடு வளர்ந்திருக்கு பொருளாதாரம். சேலம் பக்கத்துல, கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு தோல் தொழிற்சாலைங்க. 5000 பேர் தான், 50 பேர் தான் வேலை கிடைக்கும். 5500 பேர் வாசல் நிற்கிறான். நாங்க வந்து ஹூண்டாயை கொண்டு வந்தோம், வின்ஃபாஸ்ட்டை கொண்டு வந்தோம். யாருக்கு கொண்டு வந்தீங்க? அரசு கொண்டு வந்தீங்களா, தனி முதலாளி கொண்டு வந்தீங்க? அரசு இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்க, அரசின் திட்டத்தை சொல்லுங்க. 5 வருஷம் ஆண்டுட்டீங்க ஐயா. இதுக்கு மேல உங்க ஆட்சியை நாங்க பார்த்தாச்சு. ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியலும் தந்துட்டாரு, எங்களுக்கு நல்லா தந்துட்டாரு. இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். இங்க ஒருத்தர் அமெரிக்க மாப்பிள்ளை, இந்த துணை நடிகை அடிச்சா ஹீரோ தான். ஸ்ட்ரைட்டா நான் வருவேன், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஊருக்கு வர மாட்டேன், எதுக்கு வர மாட்டேன், என் கட்சிக்காரன் செத்து போனா கூட நான் வந்து ரெசார்ட்ல வச்சு தான் பார்ப்பேன், ஆனா என்னை சிஎம் ஆக்கின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. தமிழ்நாட்டு களத்துல ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்மாலா, தூய்மை பணியாளர் போடணும், எல்லா களத்தில் நின்று மக்களோட மக்களா நிக்கிற அண்ணன் சீமானுக்கு நீங்கள் வாக்களிக்கணுமா? தன் கட்சிக்காரன் இறந்த பொழுது அந்த கட்சிக்காரன் நடுத்தரில் விட்டுட்டு போன விஜய்க்கு வாக்களிக்கணுமா என்பதை அறிவார்ந்த தம்பிகள் நீங்கள் யோசிக்க வேண்டும். திரு முஸ்தபா, நீங்க 4 முனை போட்டி ஓப்பன் டாக்குன்னு அவர் ரொம்ப ஓப்பனாக தான் பேசியிருக்காரு. அது அந்த தலைப்பை பார்த்து பேசுறாரு. எதுக்காக ஒரு மாற்றம் வேண்டும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மகளிர்கள், இளைஞர்கள்
கண்டிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு மையக்கோட்டில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து களத்தில் இறங்கி அவர் போகிற இடத்துல பல்லாயிரம் இளைஞர்களும் பெண்களும் கூடுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருந்த எனக்கு நீங்கள் இருக்கணும்னா முதலமைச்சர் அவர் தான் ஸ்டாலின். அதுக்கு நீங்கள் சீமான் அவர்கள் தன்னை முதலமைச்சராக்கி களத்தில் நின்றார். அவர் சொன்ன தமிழ் தேசியம் எடுபடவில்லை, அவர் முதலமைச்சர்னு சொன்ன வாக்குறுதியும் எடுபடவில்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி களத்தில் இருக்கிறார். 2011 2016 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மேடம் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4.5 வருஷ ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கூவத்தூரில் கூட்டிட்டு போய் கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியை நடத்தினார். அந்த ஆட்சியை நடத்திவிட்டு 2021 இன்னைக்கு அம்மா அவர்கள் இல்லாத போது நான் களத்தில் நிற்கிறேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை தமிழ்நாட்டில் வந்து செஞ்சிருக்கிறார். அப்போ திமுக அரசாங்கம் அவர்கள் சொன்ன 5 வருஷ வாக்குறுதியை வைத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை நடத்தணும்னு சொல்லும் போது இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகளை திமுக எந்த அளவு நிறைவேற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 விழுக்காடு கூட நிறைவேற்றாத திமுக அரசாங்கம் தான் இந்த வாக்குறுதியை தந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. நீங்க குறிப்பாக நம்மளுக்கு அத்தியாவசிய தேவையான ஒரு பள்ளியில் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு பிரைமரி ஸ்கூல்லையோ ஒரு உயர்கல்வியிலையோ இவர்கள் வந்து தரத்தை உயர்த்திருக்கின்றார்களா? அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்திருக்கின்றார்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனலை இன்னைக்கு வந்து அரசாங்கம் பள்ளி கொடுக்குதா? ஏன் அரசாங்க பள்ளியில் மாணவர்கள் வந்து இன்னைக்கு எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டே வருது? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 5 வருஷ ஆட்சியை நல்ல ஆட்சியை தந்திருக்கிறோம், நாங்கள் வந்து மக்கள் ஆட்சியை தந்திருக்கிறோம், மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை தந்திருக்கிறோம் சொன்னால் இங்கே நீங்கள் நடத்தக்கூடிய அரசு பள்ளியை நோக்கி ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய தாய் தகப்பனார் அந்த மாணவர்கள் போவதுன்னு சொன்னால் இன்னைக்கும் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் தரம் இல்லை. அதுக்கடுத்து மருத்துவத்தில் வந்து இன்னைக்கு அரசாங்க மருத்துவம் தனியார் மருத்துவம் சொன்னால் அரசாங்க மருத்துவம் தனியார் மருத்துவம் இந்த கல்விக்கும் இந்த மருத்துவத்திற்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய 4ல் 2 பகுதியை கொண்டு போய் நம்ம வந்து இழக்கிறோம். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இவங்க வாக்களித்து இவர்கள் சொன்ன வாக்குறுதியில் வந்து நம்ம வாக்களித்ததுக்கு பின்னாடி நம்மளுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு பரிசா பார்க்குறோம். சரி, அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதியில் நாங்கள் போதையில்லா தமிழகம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாஸ்மார்க்கோட வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா பல்மடங்கு உயர்ந்து 50,000 கோடி கிட்ட வந்து தாண்டி போகுதுன்னு சொன்னால் இந்த டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கு இந்த நடந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் நீங்கள் சொல்லக்கூடிய படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னதுக்கு எத்தனை டாஸ்மார்க்கை மூடி இருக்கீங்க? போதையை ஒழிக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இன்னைக்கு போதையை எப்படி கட்டவுத்தி விட்டுருக்குன்னு பார்க்கணும். முழுக்க முழுக்க பொய் திராவிடமும் பொய் வெட்டு விளம்பரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசியலிருந்து மாற வேண்டும். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு? எடப்பாடி பழனிசாமி அதிமுக நாங்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை கொடுத்துரு, மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? நான் தான் மாப்பிள்ள, போட்டிருக்க சட்டை யாருது? போட்டிருக்க சட்டை பாஜக. அது நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் வந்துட்டா, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சியை நடத்திட்டா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு, நாங்கள் எந்த மதவாதத்தை வைத்து அரசியல் செய்கிறோமோ வடக்கில் வந்த பாசிச பாஜக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுத்து இந்த கூட்டணியை கட்டமைத்து இந்த தேர்தலை சந்திக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இதை விரும்பவில்லை. அப்போ இந்த நடந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியை நடத்துது. இதுக்கு ஒரு மாற்றம் தேவை. இன்னைக்கு அதை தான் விஜய் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 5,000 ரூபா கொடுக்குறேன், 10,000 ரூபா கொடுக்குறேன், இலவசத்தை கொடுக்குறேன், வாக்கு சேகரிக்கிற இடத்துல நான் நல்ல கல்வியை கொடுக்க போறேன், நல்ல சுகாதாரத்தை கொடுக்க போறேன், கல்வி தான் இந்த இந்திய நாட்டு இந்த தமிழ்நாட்டை மேம்படும் என்ற களத்தில் வர்றது. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அவர் கூடுவது கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை வேண்டும் விரும்புவது. இந்த தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற மாதிரி இருமுனை போட்டி தான், ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே என்று பார்த்தோம். ரொம்ப நேரம் பேசுனீங்க, ஆனால் எதுலுமே தாவேக்கா என்ன செய்ய போகுது அப்படின்றத எதையும் எங்கேயுமே சொல்லலை. சரி, இல்லை நான் அதை குறுக்கிட விரும்பல. அடுத்த சுற்று பேசுவோம். திரு ராஜீவ்காந்தி பல குற்றச்சாட்டுகள், குறிப்பாக இப்போ சாட்டை திருமரன் கொடுத்தாரு, 100 வாக்குறுதிகள் ஒரு பட்டியலே கொடுத்து இதில் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற கேள்வியை தொடங்கி அவர் அதிமுகவில் அவங்க பேசுகிறாங்க, எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்குது, ஒரு சாமானிய மனுஷன் வந்து முதலமைச்சராக ஆக முடியும், இது மாதிரியான போக்கு வேறு எங்கே இருக்குது அப்படின்றாரு. நாங்கள் என்னென்னமோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவரோட ஒரு பெரிய பட்டியலை நீட்டுறாரு. தாவேக்காலிருந்தும் மிகப்பெரிய ஒரு பட்டியலை சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு இங்கே சரியில்லை, போதை புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு எல்லாம் மறுப்பு என்ன? அவர் கேட்டார், என்னங்க எழுத்தறிவில் நீங்கள் என்னவா இருக்கீங்க?
2011 லாஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எல்லாரும் யூபிஎஸ் படிக்க நம்புகிறேன். அன்னைக்கு நம்ம 2011 நம்முடைய கல்வி அறிவு பெற்ற விகிதம் ஆனா எழுத்தறிஞ்சா, அதான் அது பேர் எழுத்தறிவு 80.1. இன்னைக்கு நவடேஸ் கேரளா ஃபஸ்ட்டு 100 இருக்காங்க. செகண்ட் திரிபுரா ஸ்டேட்ஸ் 95, தமிழ்நாடு 92. இன்னைக்கு தம்பி நல்ல வேலை தேர்தல் அறிக்கை ஞாபகப்படுத்திட்டான்ட்டு எடுத்து என்ன அப்படி என்ன தான் தம்பி சொல்கிறானே அப்படின்னா, கல்வி அறிவு திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வலியுறுத்துறீங்களான்றார். இந்த பாலிடிக்ஸ் தான் பேசினேன். ஸ்டெண்டல் ஸ்டேட், நீங்கள் தனிநாடாக அறிவிச்சிருக்கீங்களா? தமிழ் தேசியங்கிறது தனிநாட்டா? உடனே அன்னைங்கிருந்து நாமதுலேருந்து போனவன் தம்பி மறந்துட்டான். நம்ம சீமானே திமுக வந்து போனவர் தான், தந்தை பெரியார்ட்டு வந்தவர் தான். தம்பி மறந்துட்டான், பரவாயில்ல, அது எல்லாரும் ஒரே அன்னைங்க தான். இல்லை கைதட்ட வேண்டாம், ஏன்னா அது நீங்கள் ரசிகர்கள் கைதட்டும் போது கைதட்டான யோசிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். தேசிய நூலாக அறிவிக்கப்படும். ஏன் தேசிய நூல் நம்ம கேட்குறோம்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தேசிய நூலை அறிவிக்க முடியாது. அந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். அடுத்து தம்பி, கடும் ஊழல் புகாருக்குள்ளாகி அதிமுக அமைச்சர்கள் மீதான விசாரித்து தனி நீதிமன்றம் அமைச்சாங்களா இல்லையா? நீங்கள் செய்தித்தாள் படிச்சிங்களா? எனக்கு தெரியல, நான் படிக்கிறேன், டெய்லி படிக்கிறேன். தம்பிக்கு பதில் சொல்லலை. தம்பிக்கு அவர் சொல்லிட்டு உங்களுக்கு தான் பதில் சொல்கிறேன். தயவுசெய்து செய்தித்தாளை வாசிங்க. அப்படி அறிவிச்சு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி சுப்ரீம் கோர்ட் இருந்து போய் ஸ்டே வாங்கினவர் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தனி நீதிமன்றங்கள் இருக்கு, தயவு செய்து படிச்சுக்கங்க. 3வது, முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதி ஸ்டாலின் 100 நாள் கொடுத்தீங்களான்றாரு. 100 நாள் மனுல எத்தனை பேர் மனு கொடுத்தீங்கன்னு தெரியல. உங்கள் ஊரில் உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க. 100 நாளில் வந்த 5,68,000 மனுக்களுக்கும் தீர்வை சொன்ன கவர்மெண்ட் தீர்த்து கொடுத்தோம். அடுத்து 3வது, அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள். இந்தியாவிலேயே இப்படி சிஸ்டத்தை இன்னைக்கு அது அதிமுக 2 ஆட்சி நடைமுறைப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு தீர்வை மக்கள் நீங்கள்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. மண்டே காலையில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா தெரியும், போய் பாருங்க இருக்கிறாங்க. அடுத்து சொன்னார் தம்பி ஆவின் பாலுக்கு 3 ரூபாய். அந்த தம்பி பேருதல் அவர் தான் ஆனால் கொடுத்தாங்களே மிரிச்சார். அதுக்கு 10 பேர் கைதிட்டாங்க. அப்புறம் நம்மளாம் பால் வாங்க போகிறதே இல்லை. பால் தானே, அது அண்ணாச்சி கடையில் வரும், அவ்வளோதான் நமக்கு அறிவு. கர்மவர காமராஜர் பள்ளிக்கூடத்தில் ஆமா கட்டுனாரு, கல்வி கண் திறந்த காமராஜர்னு பெரும் மரியாதைக்குரிய தந்தை பெரியார் பட்டம் சூட்டினாரு. ஐயா காமராஜரை வச்சுட்டோம்னா இவங்க பேச முடியாதுங்கிறாங்க. ஐயா காமராஜர் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப பள்ளியில் கட்டினார், உண்மை. அது உயர்கல்விக்கு மாற்றினது கலைஞர் அவர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தம்பி ரொம்ப அழகாக சொன்னார், மாற்று திராவிடத்துக்கு மாற்று. எஸ் வச்சுக்கிட்டோம். திராவிடத்துக்கு மாற்று என்ன மாற்று? எதை மாற்றிருக்கோம்? திராவிடங்கிற சொல்லை நாங்கள் ஏன் பிடிக்கிறோம்? நீங்க கருப்பா இருக்கீங்க, உங்க கண்ணச்சதை தொங்கி இருக்கு, உங்க புருவம் நீண்டு இருக்கு, உங்க மூக்கப்பட்டு இருக்கு, உங்களை பார்த்தா தீட்டுன்னு 1925 வரை இவ்வளவு பேர் இருக்கோம்ல, மனசாட்சி தொட சொல்லுங்க. உங்க தாத்தா உங்க பாட்டன், உங்க தாத்தாட்ட உங்க பாட்ட 50 ஏக்கர் நல்லா இருந்துச்சு, ஆடு மாடு இருந்துச்சு, ஊருக்குள்ள பெரிய சாதி, ஊருக்குள்ள பெரிய ஆளுங்க. யாராவது டிகிரி முடிச்சிருக்காங்க தாத்தா பாட்டி? தமிழ்நாட்டில் டிகிரி இன்ட்ரடியூஸ் பண்ணது 1820 முதமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் டிகிரி இன்ட்ரடியூஸ். ஏன் உங்க தாத்தா என் தாத்தா படிக்கல? ஏன்னா படிப்பு ஒரு சாதிக்கு இருந்துச்சு. கிழவன் பெரியார் ஒருத்தர் தான் மூத்திரச்செடியை தூக்கி தெருவா பிரச்சாரம் பண்ணான். ஏன்டா நான் தேங்காய் உடைச்சா தேங்காய் உடையுது, நான் விவசாயம் பண்ண முடியுது, நான் கட்டின கட்டடம் இருக்கு, நான் படிக்கக்கூடாதான்னு கேட்டாரு. அந்த மனிதன் கோரிக்கை வைத்தார். அன்றைய நீதி கட்சி, அன்றைய காங்கிரஸ் பேரிக்கை உள்ளிட்ட பொதுவுடைமை உள்ளிட்ட இயக்கங்கள் அத்தனை பேர் போறாங்க. இந்தியா அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்தபோது ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4 என்ன சொல்லுச்சுன்னா, வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடுன்னு சொல்லிச்சு. அப்பதான் பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே, நீங்க வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க, இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் படித்திருக்கான்னு கேள்வி கேட்டாரு. யாருமே இல்லை. ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தான் முன்னெடுத்தது. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15(4) ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 திருத்தம் சொன்ன. எப்படி திருத்தணும்? பேக்வர்ட் ஷெட்யூல்டுக்கு எஜுகேஷனலி கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் நம்ம கேட்டோம். முதல் திருத்தத்தை செய்ய வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். பின்னால் தான் திருத்தப்பட்டு இன்னைக்கு இத்தனை பேர் டிகிரி வாங்கினோம்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம். இனத்தால் ஒடுக்கப்பட்டதால், இனத்தால் வஞ்சிக்கப்பட்டதால் ஒரு திராவிடத்தை ஐடென்டி பண்ணோம். அந்த திராவிட இயக்கம் தமிழை கொண்டு வந்தபோது, இந்தியை திணிச்ச போது, ஆமா எங்களுக்கு தெலுங்கு வேணும் கேட்டோமா, ஆமா எங்களுக்கு கன்னடம் வேணும் கேட்டோமா, எங்களுக்கு மலையாளம் வேணும் கேட்டோம், என்ன கேட்டோம்? எங்கள் இன்ப தமிழ் வேணும்னு கேட்டோம். தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். தமிழ்நாடு என்று சொல்லலாம்னு பெருமை நினைக்கிறோன்னா திராவிட இயக்கம் தான். அண்ணன் சீமானவர்கள் முரண்படுறாரு. தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு, எக்கானமிக் காசனோட பேசலாம். ஆனால் தம்பிகளோடு நான் சொல்ல வேண்டிய பேச்சுவார்த்தை, நீங்கள் வாக்களிப்பது வாக்களிக்கிற ஜனநாயக உரிமை. ஆனால் நுனிப்புள் மேய்வதை தயவு செய்து யூபிஎஸ்சி மாணவர்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு ஆய்வுப்படுத்துங்க.
என்ன டீ கோட் பண்ணுங்க, நீ பேசு சரி தப்பு போன்னு. இன்னைக்கு தம்பி கேட்டார் எழுத்தறிவில் எவ்வளோ இருக்கம்னு. இன்னைக்கு வயது வந்த எழுத்தறிவில் இந்தியாவில் 100% ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. அதுதான் தமிழ்நாடு. இப்படி சோசியலி எஜுகேஷனலி இருக்கக்கூடிய கல்ச்சுரலி ஒரு இயக்கம் வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த இயக்கத்தை விமர்சனம் வைப்பதற்கு 1000 தகுதி இருக்கிறது. ஏனென்றால் மக்களோடு வாழ்கிறவர்கள் தான் விமர்சனம் வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஐடியாலஜிக்கலி இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் என்ற ஒன்றை கையில் வைத்து மோடி அரசு தாக்குதல் நடத்துகிற போது மரியாதை கல்யாணம் சொன்னார், ஏன் பாஜக திட்டீங்க? ஏன் திட்டம்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துருச்சு. எங்க கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி பேரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால 2 அடிப்படையான கேள்வி, அதை ஒட்டி தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எதிர்க்கட்சியா திமுக இருக்கும்போது இருந்த ஆக்டிவா செயல்பட்ட திமுக அரசு வந்த பிறகு அது ஏன் அப்படி செயல்படலை அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஆரம்பிக்க சொல்லிடுறேன். எதிர்க்கட்சியா இருக்கும்போது கையில என்ன கரண்ட் இல்லை. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது பொறுப்பும் இருக்கு, கடமையும் இருக்கு. ஆனா எந்த இடத்துல நீங்க இதுக்கு போராடலன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்லுங்க, நீ டேட்டா சொல்லுங்க, ஏன் போராடலன்னு சொல்றேன், அதை நிரூபிங்க. தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு தான் பிரதானமாக வச்சு திமுக அரசியல் செஞ்சுட்டே வராங்க இப்போ வரைக்குமே. அது மட்டுமே போதுமா? ஒருவேளை ஏதாவது இலகுவா மத்திய அரசோட மாநில அரசோட இயந்து செயல்பட்டா, இப்போ கடந்த முறை இப்போ அவங்க கிளைம் பண்ணுறாங்க பாருங்க, அதிமுகவில் நாங்கள் வந்து இத்தனை கல்லூரிகள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் மத்திய அரசோட இணக்கமாக போனது மூலமாக நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரியான இணக்கமான போக்கை கையாளுவதில் என்ன சிக்கல்? நாங்கள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்து போகணும்னு சொல்றீங்க? எதுக்கு ஒத்து போகணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஓட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓட்டு இருக்கா இல்லையா? நாங்கள் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரெண்ட். ஒத்து போன பீகார், ஒத்து போன இருக்க மத்திய பிரதேசம், ஒத்து போன உத்தரப்பிரதேசம் எங்களோட இழந்திருக்கா? சொல்லுங்க. எதுலையாவது உத்தரப்பிரதேசம் பீகார் எங்களோட வந்துன்னு சொல்லுங்க. நாங்கள் எதில் குறைஞ்சிட்டோம்னு சொல்லுங்க. நீங்கள் ஒத்து போலைங்க. எதில் குறைஞ்சிட்டோம்னா உண்மையிலேயே 2 லட்சம் கோடி கடன் அதிகமாக இருக்குது. அந்த கடனை தீர்க்கிற பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இங்கே பிள்ளைகளுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குறதுனா எவ்வளவு கடன் வாங்கலாம் லிமிட்டேஷனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது பேர், நிதி மேலாண்மை சட்டம். செக்ஷன் 4 வெரி கிளியர்லி சே, உங்களுடைய தனிநபர் வருமானம் உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதிலிருந்து 4 விழுக்காடு கடன் வாங்கலாம். இப்போ 7 ஆக்கியிருக்கோம். 7 ஆக்கணும்னா இதிலிருந்து நீ எவ்வளோ வேணா வாங்கிக்கலாங்க. இது வரைக்கும் நாங்கள் 7 லிமிட்டை தாண்டலை. ஆனால் தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. அதில் நாங்கள் 2.5 லட்சம் கோடி என்ன சொல்கிறோம்னா எங்களுக்கு வர வேண்டிய எய்டு வரல, பணம் வரலன்னு சொல்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட கடன் எவ்வளோ தெரியுமா? 1 லட்சத்தி யாராவது யூபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கடன் வாங்குறப்ப தங்கச்சி கடன் போட்டு பயங்கரமாக சிரிச்சிச்சு. எவ்வளோ இந்தியாவோட கடன் தம்பி? 197 லட்சம் கோடி. நான் அதை குறை சொல்லலை, இதையும் பேசணுங்கிறேன். அப்போ இது ஒவ்வொரு இந்தியர்கள் தலையில் கடன் இல்லை. பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இங்கே நிறையா இருக்கா? நான் ஏன் பயப்படுறேன்னா 197 லட்சம் கோடி வாங்கிய எங்கள் நாட்டுடைய பிரதம அமைச்சர் நாணயத்தின் மதிப்பை குறைச்சிட்டாரு. அவர் வரும்போது இந்தியாவுடைய நாணயத்தின் மதிப்பு 54 ரூபா, இன்னைக்கு 90. இதனால என்ன ஆகுது? அமெரிக்காவிலிருந்து வர்ற பொருள் நம்மால் உடனே சீமானனுக்கு நான் சரி நினைச்சேன், இவரா எங்கள் ஊரை புளியங்கா ராம்நாட்டில் தெருவா கிடக்குடா, ஆனால் அமெரிக்காவில் 420 ரூபாய்க்கு விற்கிறான்டா. ஆகா, நம்மளோட சொந்த ஊர் ராம்நாடு, புளியை ஏற்றுமதி பண்ணி நம்ம வித்தரலாம் போல இருக்குன்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது 420 ரூபாய்க்கு விற்கிறான்னா அதில் 400 ரூபா டேக்ஸ்டானு. அடங்கு அப்படி யோசிச்சேன். புரியுதா உங்களுக்கு? இப்போலடா ஏமாந்துட்டான். எங்கள் அண்ணன் பேசுகிறப்ப நல்லா இருந்துச்சு எனக்குமே. என் அண்ணன் சொல்கிறாம நம்ம ஊரில் நொங்கு வர 10 ரூபா, ஆனால் அமெரிக்கா விற்றா 80 ரூபா. எல்லாம் ரைட்டு, நொங்கு ஏற்றுமதி பண்ணிடலாம். நொங்குக்கு போடுற டேக்ஸ் எவ்வளோ இருக்குது? எஸ், அவ்வளோதான். நாங்கள் ஏன் எதுக்குறோம்னா எங்களுக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு அட்டானமஸ் பாடி இருக்குது. த ஸ்டேட் வெரி கிளியர்லி நீங்கள் நேம வேணால் மாற்றலாம். எங்கள் ஐடியாலஜி நாங்கள் சொல்கிறோம். அன்பு நண்பர்கள் யாரும் தொடர்ந்து பேசலாம். திரு கல்யாண சுந்தரம், ஒரு வலுவான எதிர்க்கட்சியா அதிமுக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுத்தளத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இவர் சொன்ன விளக்கத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன மாற்று கருத்துக்கு? மாறுபட்டாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக சரியாக செயல்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு விமர்சன தொடர்ச்சியாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிமுக பாருங்கள், திமுக இருந்தப்போ எப்படி எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க எதிர்க்கட்சியாக இருந்தப்போ. ஆனால் அதிமுக அந்த மாதிரி செய்யலை. பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால், திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எப்படி இருந்ததோ அதைய ஸ்கேலாக வச்சுட்டு எங்களை பார்க்குறங்காட்டி தான் அது மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சியாக இல்லைங்கிற ஒரு விமர்சனம் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சி இல்லை, நாங்கள் மக்களை தொந்தரவு பண்ணுறவர்களாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த அரசு மக்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் செயல்பட்டு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள்
வெளிப்படையாக சொல்லுகிறேனே, இன்றைக்கு இருக்கிற புதிதாக வந்திருக்கிற கட்சி அல்லது நாம் தமிழர் கட்சி அல்லது வேறு யார் எந்த கட்சியை விடவும் அதிகமான போராட்டங்களை மாவட்ட தலைநகரங்களில், ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஆயிரக்கணக்கில் மக்களை திரட்டி மீண்டும் மீண்டும் போராட்டம் செய்த கட்சி அதிமுக. சட்டமன்றத்திற்குள்ளும் போராடி இருக்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியும் போராடி இருக்கிறோம், எல்லாம் நடந்திருக்கு. எனவே ஒரு விமர்சனம் அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. எங்களுடைய பார்வையில் நான் சொல்றேன், அறம் சார்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்கிறது. இன்னும் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் பிஜேபியோடு என்று மீண்டும் அதே பல்லவி சொன்னார். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை இந்த திமுக அரசு கொண்டு வந்தபோது நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்திலேயே நீட்டை நீக்கி விடுவோம், ரகசியம் எல்லாம் வைத்திருக்கிறோம், மானம் உள்ளவனுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும் என்று துணை முதலமைச்சர் அப்பவே எனக்கெல்லாம் தெரியும், இவர்களுக்கு தெரியாது இல்லை சொல்றேன். அப்போ சொன்னாரு, பிறகு பண்ணல. ஆனா இவங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்து நீட்டுக்கு தீர்மானம் கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்தை ஆதரித்தது அதிமுக. புரியுதுங்களா? பிஜேபியோட போய் நிக்கல. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. நீட் தேர்வை இங்கு வருவதற்கு காரணமாக நின்றது திமுக. அந்த திமுக இந்த அதை எதிர்த்து கொண்டு வந்த போது நாங்கள் இதே எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் என்டர் ஆகுது. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். அரசமைப்புக்கு எதிரானது என்று சொல்லி வழக்கு தொடுத்தார். ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்துவோம்னு ஒரு தேர்தல் அறிக்கை வாக்குறுதி, 30 நாள் கூட நடத்தல. 1.5 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார் காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கையில். அதில் குறிப்பிட்டு சொல்லுகிறார், மரக்காணம்ங்கிற அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, இது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு பேசுகிறார். சட்டமன்ற பதிவு இருக்கிறது. ஆனால் வீடியோ வந்ததா? அந்த வீடியோ வந்திருந்தால் அங்கே காய்ச்சுகிறவன் பயந்திருப்பான் இல்லையா? ஏய் சட்டமன்றத்தை பேசிட்டான், குறைஞ்சபட்சம் 1 மாதம் நிறுத்தியிருப்பான். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்து ஒரே வாரத்திலே அங்கே செத்து விழுந்தான் கள்ளச்சாராயத்தில். ஏன் நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது லைவை கட் பண்ணிட்டு 5 வருஷமா ஒரு காரணம் சொன்னாங்க, என்னால் அதை அந்த நேரத்தில் வந்து டெக்னிக்கல் கிளிஜ் வந்துடுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னது எதிர்க்கட்சிக்காரன் பேசும்போது மட்டும் டெக்னிக்கலாக அது வந்து பிரச்சனை வருது, அது ஆளுங்கட்சி முதலமைச்சர் பேசுகிற போதெல்லாம் எதுவுமே வரல. அப்போ அது ஒரு அப்பட்டமான நாடகம், அப்பட்டமான பொய். புரியுதுங்களா? ரெண்டாவது கல்வியை பற்றி ராஜீவ் சொன்னார். அதில் ராஜீவ் அவர்கள் பேப்பர் வடிங்கன்னா நான் பேப்பர் 2 செய்தி நான் சொல்கிறேன். 209 பள்ளிக்கூடங்களை கடந்த ஆண்டில் மூடினீங்க, அரசு பள்ளிக்கூடங்களை. ஏன்னு கேள்வி கேட்டோம். மக்கள் தொகை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. அரசு அரசு கொடுத்த விளக்கம் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது, எனவே பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டோம் என்றார்கள். இது என்னது? ராஜீவ்காந்தி இன்னொன்று கேட்குறேன். போன ஆண்டு 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறதுங்கிறது பொய் தகவல்ங்கிறாரு. இதை நீ என்ன பேசுறது? இது வந்து அது இல்லாத தகவல். ஒரு ராஜீவ் சொல்லுவது மறுபடியும் ராஜீவ் நான் சொல்றேன், இப்பவே நான் எடுத்து காட்டிடுவேன். காட்டிட்டா இந்த விவாதத்துல இருந்து ராஜீவ் விளைக்கணும். நான் ஏன் விலகுறேன்? விலக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதாவது காட்டுகிற தகவல் இந்தியாவுடைய புள்ளிவிவரத்துறை அமைச்சகம் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்து அவளை காமிங்க. இடைநிற்றல் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான் எடுத்து காமிங்க. இன்னைக்கு ஜிஆர் எடுத்து செக் பண்ணீங்கன்னா நம்ம தான் இருப்போம். இந்தியாவில் குறைவு, இந்தியாவில் எச்சுன்னு நான் சொல்ல. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றல் 8.5 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்பது தவறான தகவல். ரெண்டாவது அடுத்து போலாம். அதுக்கு அதே மாதிரி இந்த மத்திய அரசு மாநில அரசு உரிமைகளை நாங்கள் பெற்றோம் முடிச்சோம். நான் மீண்டும் அதையெல்லாம் மறுக்கிறேன். இவர் ராஜீவ் சொன்னதுலேயே நிறைய செய்திகளில் எல்லாமே தவறான தகவல். எடப்பாடியார் வந்து ஏதோ இவங்க ஒரு ஆணையம் போட்டாங்களா, அந்த ஆணையத்தில் போய் எடப்பாடியார் உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்தார். அந்த எந்த ஆணையம் அது? 2500 கோடி தன் மாமாவோட தன் பங்காளிக்கு டெண்டர் கொடுத்து RS பாரதி அவர்கள் ஒரு வழக்கு போடுறார். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிற போது வழக்கை வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லி திமுகவினுடைய RS பாரதி அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வழக்கை வாபஸ் வாங்க வந்து நிற்கிறாங்க. எடப்பாடியார் தரப்பு வழக்கறிஞர் வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு நாங்கள் விட மாட்டோம், எங்கள் மீது நீ வழக்கு போட்டிருக்கிறாய், வழக்கை நடத்து என்று கேட்டு அந்த வழக்கை சந்திக்கிறார். போய் ஸ்டே வாங்குறது எடப்பாடியா இல்லையா? இப்ப காமிச்சீங்கன்னா நான் போயிடுற விவாதத்துட்டு இல்ல, நீங்க எவிடன்ஸை காமிச்சீங்கன்னா அதாவது இந்த விவாதத்துட்டு போயிடுறேன். இல்ல மன்னிக்கணும், விவாதத்துல இருந்து வெளியேறுவது நீங்க வெளியேறுங்க சொல்வதல்ல. ஒரு பொருள் இல்ல ஒரு பொருள் விவாதிக்கிறான், இங்க வந்து அந்த மக்கள் தான் முடிவு எடுக்க போறாங்க. இல்ல இல்ல அடுத்து பேசணும். இல்ல இல்ல சட்டசபையில இருந்து வெளியே அப்படி இல்ல அப்படி இல்ல பொய் சொன்னேன்னு நிரூபிச்சீங்கன்னா நான் வெளியேறேன்னு சொல்லி நிறைய செய்திகளை சொன்னாரு. ஆனா துரைமுருகன் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தின்னா, நான் சீமான் தம்பி பொய் பேச மாட்டேன்னாரு. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம் என்ன. அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா செய்தி பேசிடுறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு திருவொற்றியூரை சேர்ந்த சங்கர் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் அரசு ஊழியர் ஒருத்தர் மீது படித்து வேலைக்கு வந்த ஒரு என்ஜினியர் இங்கே சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்ச அரசு ஊழியர் ஒருத்தரை வந்து தெருவில் வைத்து அடித்தார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அதுக்கு வழக்கு கொடுத்தது யாரு? மாநகராட்சியினுடைய கமிஷனர். அந்த வழக்கில் அந்த எம்எல்ஏ மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? கட்சி பொறுப்புலேருந்து எடுத்தாங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு போட்டாங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் ராதாகிருஷ்ணன்
அவருடைய உதவியாளர் சாலையிலே நின்று பணி செய்து கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரை கன்னத்திலே அறைந்தார் என்று வழக்கு கொடுத்ததே அடி வாங்கிய கான்ஸ்டபிள். அரை மணி நேரத்தில் வழக்கு வாபஸ். திமுக கூட்டத்திலே கலந்து கொண்டு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு லேடி எஸ்ஐ அந்த அம்மாவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்கன்னு 2 நாளாக அவங்க மேலே வழக்கு போடாமல் அதன் பிறகு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அந்த அம்மா வந்து இப்போ அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதில் நடவடிக்கையே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஈரோட்டில் நடத்தின பேக்கரியில் திமுகவினுடைய கவுன்சிலர் உள்ளே வந்து அடித்து உடைத்து திமுகவின் பேக்கரி காலி அந்த நபருடைய பேக்கரி காலி பண்ணுறார். வழக்கு கிடையாது. கவுன்சிலர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி சேலத்தில் அதிமுக பகுதி செயலாளராக இருந்த சண்முகம் என்பவர் ஒரு வழக்கை கொடுக்கிறார். வழக்கு கொடுத்து 2வது நாள் கூலிப்படையை வைத்து அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நடவடிக்கை கிடையாது. சரிதானுங்களா? கொடி கட்டிட்டு போகிறான் ரோட்டில், ஈசிஆர் ரோட்டில் திமுக கொடி கட்டிட்டு போகிற வாகனத்தில் பெண்களை துரத்திட்டு போகிறான். அதில் நிறுத்தி அவன் யாருன்னு எல்லாம் அரெஸ்ட் பண்ணி யார் என்னன்னு கேட்டால் அவன் திமுக அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. கொடி எது கட்டியிருக்கான்? கொடி டோல்கேட்டில் பணம் கட்டாமல் கட்டியிருக்கான். அந்த 4 பேர் யார் தெரியாது. அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் நடவடிக்கை இருக்கும். தப்பு ஒருத்தன் செய்கிறான்னா அதுக்கு நடவடிக்கை இருக்கும். நான் சொல்கிறது எங்கேயோ நடக்கிற தப்புகளை நான் சொல்லலை. கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரனாக இருக்கிறவன், ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் பெற்றுட்டு இருக்கிறவன், அவன் சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிராக நடத்துகிற ரவுடியிசம் இருக்கிறது இல்லையா, அது இந்த ஆட்சியில் இருப்பதை போல எந்த ஆட்சியில் இருக்கிறது? கஞ்சா விற்பனையும் கள்ளச்சாராய விற்பனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை என்று யாராவது சொன்னால் இது கலை யதார்த்தம் யாராவது ஏற்றுக்க முடியுமா? துரைமுருகன் இதான் சொல்றாரு, அப்பாசமா இதான் சொல்றாங்க. அதை சொல்லி இத்தனை காலத்துக்கு பிறகு இந்த கஞ்சா பழக்கத்தை, இந்த போதைப்பொருள் பழக்கத்தை முழுமையா எந்த இடத்துலையுமே இவர்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம்? அப்ப இதுதான் கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கும் பெரியாரா சாவர்கராங்கிற சண்டைக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. துரைமுருகன், வெறும் சித்தாந்த எதிர்ப்பு, சித்தாந்த அரசியல் அது மட்டுமே போதுமானதாக இருக்குமா? நீண்ட காலமாக தனித்தே களம் காண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது எப்போது ஆட்சிக்கு வருவீங்க? மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் அவர் வழக்கறிஞர் என்பதால் அவருக்கு லாபகமாக, அவருக்கு சாதகமாக சிலர் சொன்னார். இதெல்லாம் விட்டுட்டார் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவர்கள் எதை செய்யவில்லையோ அதை சுட்டி காட்டினேன். அதே போல் செய்ததையும் சுட்டி காட்டினேன். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இதையும் சுட்டி காட்டினேன். காலை உணவு திட்டம், அதையும் சுட்டி காட்டுறோம். செய்யாதது நிறைய இருக்கிறது, செய்தது மிக குறைவாக இருக்கிறது. அதை கேள்வி கேட்டால் நேராக அண்ணன் மீண்டும் பாஜக தான் போய் நிற்கிறாரு. மாநில சுயாட்சின்னு 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 2014 தொடர்ச்சியாக 2009லேருந்து 2014 வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க. அப்போதெல்லாம் கூட இவர்கள் மாநில சுயாட்சி பேசல. ஒரு பாரத ரத்னா விருதை கூட அண்ணாவுக்கு 2014 ஆட்சி முடிஞ்ச பிறகு பாஜக தான் கேட்டாரே ஒழிய அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கேட்கல. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் இதை சாதித்து காட்டிட்டோம், 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை சாதித்து காட்டிவிட்டோம் என்று கேட்டால், நாங்கள் உங்களை படிக்க வச்சோம், திராவிடம் தான் உங்களை படிக்க வச்சது, உங்கள் தாத்தா படித்தாரா? 1820 நாங்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை நீங்கள் படிக்க வச்சிங்க, ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிர மக்களை எந்த பெரியார் படிக்க வச்சாரு? தமிழ்நாட்டை விட அதிகமாக லிட்ரஸி ரேட்டில் கேரளா இருக்குன்னு நீங்களே சொன்னீங்கல்ல. தமிழ்நாடு 80 விழுக்காடு இருந்துச்சான் இப்போ 2011. இப்போ 85.68. நான் கேட்டது என்ன தெரியுமில்ல, 100 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் சொன்னது உங்க அப்பா ஸ்டாலின், எங்க அப்பா இல்ல. அவரு அவங்க அப்பா ஸ்டாலின் தான் சொன்னாங்க 100 விழுக்காடு 100 விழுக்காடுன்னு சொல்லி 100 விழுக்காடுன்னு சொல்லிட்டு 85 விழுக்காடு தான் வந்திருக்கீங்க. அதைத்தான் கேள்வி கேட்கிறோம். ஒரு பள்ளிக்கூட நிர்வாகம் என்பது அரசு பள்ளி தரமா இருக்கா, தனியார் பள்ளி தரமா இருக்கா? நீங்க செய்றீங்க இலவச கல்வி, அரசு மருத்துவம் இலவசம். அரசு மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளிச்சா சரி வராதுன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மதுவிலக்கு ஆயத்திரித்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி காவிரி மருத்துவமனைக்கு போறாருன்னா உங்கள் மருத்துவமனையின் தரம் எவ்வளவு மோசமா இருக்கு. மருத்துவமனையில் கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே சீட் இல்லாம A4 சீட்ல வந்து எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. இதே அரசு மருத்துவமனை. இங்க சென்னை அரசு மருத்துவமனையில் ஒரு காவலருடைய குழந்தை, சிகிச்சைக்கான போன குழந்தை தவறான ஊசியை போட்டு கால் அழுகி அந்த குழந்தை இறந்து போச்சு. அதே போல பிரியா என்கிற இதே வடசென்னை பகுதியை சார்ந்த ஒரு வீராங்கனை, ஒரு கால்பந்து வீராங்கனை தவறான சிகிச்சை அளித்து அந்த வீராங்கனை இறந்து போகுது. இப்படி அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேடா இருக்கு. எல்லாம் இருக்குங்க. போட்டி எப்படி இருக்கணும்? அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் போட்டியா இருக்கணும், அரசு மருத்துவமனைக்கும் தனியாருக்கும் போட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை உருவாக்கும் நாங்க சொல்றோம்.
அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை கொடுப்போம்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. 2 கட்சி என்ன சொல்லுது? நான் 1000 ரூபாய் தருவேன், நான் 2000 ரூபாய் தருவேன், நான் நீ மிக்சி கொடுக்குறியா நான் கிரைண்டர் கொடுப்பேன், நீ ஆடு கொடுக்குறியா நான் மாடு கொடுப்பேன். மிகச்சிறந்த நிர்வாகியா யாரு? இந்தியாவிலேயே ஜாலியன் வாலாபாக்கு பிறகு துள்ள துடிக்க 14 தமிழர்களை ஸ்டெர்லைட் லேக் படுகொலை செய்த எடப்பாடி பழனிசாமி சரியான நிர்வாகியா? 14 பேர். குறுக்கிட விரும்புகிறார். பேச விடுங்க. கதிராமங்கலம் மீத்தேன் திட்டத்துல மீத்தேன் ஹைட்ரோகார்பன் போராட்ட காலத்துல கிட்டத்தட்ட 150-200 நாட்கள் விவசாயின்னு சொல்றாரு. குடி பராமரித்து நாயகனா, விவசாயியா, ஏழைகளின் தலைவனா. அதே எடப்பாடி பழனிசாமி தான் மீத்தேனும் ஹைட்ரோகார்பன் மக்கள் போராடும் போது வேடிக்கை பார்த்தாரு. இவரு அவரை கேள்விக்கிறாரு, நீங்க நல்லா இல்லைன்னா எதுக்கு அவங்க வந்தாங்க? நீங்க சரியில்லைன்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. உங்க ஆட்சி நல்லாட்சி இல்ல, ஸ்டெர்லைட்ல, பொள்ளாச்சியில, சாத்தான்குளத்துல துள்ள துடிக்க படுகொலை செய்த அரசு இந்த அதிமுக அரசு. உடனே எங்களுக்கு சம்பந்தமே இல்ல, அது மத்திய அரசே பண்ணிச்சு, அதானியும் அனில் அகர்வாலும் நேரடியா பண்ணிட்டாங்க, எஸ்பி பண்ணிட்டாரு, அந்த டிஜிபி பண்ணிட்டாரு, டிஐஜி பண்ணிட்டாரு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாமல் நாட்டுக்குள்ளே 100 நாட்கள் போராட்டத்திலே 14 பேர் சுட்டுக் கொல்லப்படுறார்கள் என்றால் எப்படி சரியான நிர்வாகியா இருக்க முடியும்? சீமான் போய் சொல்வாராம், கம்பராம எடுத்தது சேக்கிலார்லாம் எங்க அண்ணன் சொல்ல மாட்டாரு, அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாரு. ஆனா சீத்தலை சீத்தனார்னு சொல்லுவார். சீத்தலை சாத்தனார் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அது கேட்டிருக்கீங்களா? சீத்தலை சீத்தனார், சீத்தலை சாத்தனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கம்பராம எடுத்தது சீத்தலை சீத்தனார் தெரியும். கம்பராம எடுத்தது சேக்கிலாருங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். திருக்குறளை எழுதியவர் வள்ளுவர்ங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு வேற மாதிரி தெரியும். அவர் புத்தகங்களை நிறைய படிப்பாப்புல. குமுதம், குங்குமம், ஆனந்த விட. நிர்வாகி யார்? நிர்வாகி என்ன? தாஸ் கேபிட்டல் தான் படிப்பாரு. என்ன நிர்வாகம்? என்ன எல்லா புத்தகங்களும் அண்ணன் படிப்பாரு. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையில கோட்பாட்டுல இவருக்கு குழப்பம் இருக்கான். குழப்பம் இருக்கிறனால தான் அவர் அதிமுக போயிட்டாரு. குழப்பம் இல்லாம இருந்தால் நாம் தமிழ் கட்சியில் இருப்பாரு. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ் தேசியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன மிக தெளிவா இருக்கிறோம். இல்லாத திராவிடத்தை எதுக்குறா சொல்றாங்க, அது இல்லை என்பதால் தான் நாம் தமிழ் கட்சி எதுக்கிறது. இடையில நான் 2 கேள்வி கேட்டேன். இல்ல ஆரம்பத்துல நான் கேட்டேன், சித்தாந்த அரசியல் மட்டுமே போதுமானதானா, எப்போது ஆட்சிக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆட்சிக்கு இந்திய தேர்தல் அரசியல்ல 1.1 விழுக்காடு வாங்கின கட்சி ஒரு வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் ஒரு தத்துவத்தை மட்டும் முன்னிறுத்தி, இவர் தடை செய்யப்பட்ட தலைவர் என்ற இடத்துல இவர் தடை செய்யப்பட்ட தலைவர்களை என் இனத்தின் தலைவர் என்று முன்னிறுத்தி, இது தடை செய்யப்பட்ட கொடி என்ற இடத்துல தடை செய்யப்பட்ட கொடிகளை இனத்தின் கொடி என்று முன்னிறுத்தி 8.2 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். ஒரு படித்த இளைஞர்களை 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு களத்தில் நிப்பாட்டுறோம். இந்தியாவிலே முதல் முறையாக திருநங்கையை தேர்தல் அரசியல் நிப்பாட்டுறோம். 7 இடங்கள்ல பொது தொகுதியில ஆதி தமிழ் கொடி. நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில அம்மையார் ஜெயலலிதா செஞ்சாங்க. அதை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதே போல 7 இடங்களில் வச்சாங்க. நாங்களும் ஜெயிக்க வைப்போம். நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது வேறங்க. நீங்க சொல்லுங்க, கல்யாண சுந்தருக்கு சீட்டு கொடுக்கட்டும், ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், வேலுமணி கொடுக்க மாட்டாரு, தங்கமணி கொடுக்க மாட்டாரு, சொல்லுங்க, நான் டிபேட் விட்டு வெளியேறேன். ஓட்டுக்கு நான் பணம் தர மாட்டேன். நீ சொல்லுங்க. அண்ணன் திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு சரிதான், கேள்வி எல்லாம் சரிதான். அதை கேட்கிற இடத்துல அதிமுக இருக்கிறதா என்பதான் கேள்வி. அதிமுக பகுமானமா போராடுமா? ஆசிய பெருமக்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இது போராடுறதுக்கான தகுதி அதிமுக கிடையாது. ஏன்னா அவங்க அதிமுக ஆட்சியில இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல. அதிமுக ஊழலை ஒழிப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. லஞ்சத்தை ஒழிப்போம், நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன். நாசக்கார திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்காது. சாகர்மாலா, பாரத்மாலா, அதானி இருக்காது. சொல்லுங்க பாப்போம். தாவேகா சொல்லியிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் அந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க ஊழலை ஒழிப்பாங்க. எப்படி வந்த மேட்ருக்கு வந்தாப்ல. அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். இந்த மாதிரி உலகத்தை எங்கேயாவது ஒரு தத்துவத்தை பார்த்திருக்கீங்களா, ஒரு கோட்பாடை பார்த்திருக்கீங்களா? திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்கணும். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேர் ரோல் மாடல். இப்போ விஜயகாந்தி ரோல் மாடலை சேர்த்துட்டாப்ல. அதாவது அப்ஜெக்ஷன் மட்டும் சொல்லலை அப்படின்னா ஸ்டாலினும் ரோல் மாடல் அவங்களுக்கு. உதயநிதி ஃபேமிலி அப்ஜெக்ஷன் சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ரோல் மாடல். யார் வேணாலும் ரோல் மாடல், எல்லாமே அவங்களுக்கு ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. ஊழலை ஒழிக்கணும். புலி படத்திற்கு வாங்கிய வருமானத்தில் அந்த 15 கோடி ரூபாய் மறைத்திற்காக நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. இவர் ஊழலை ஒழிக்க போறாங்க. லாட்டரி சீட்ல வந்த பணத்துல கட்சி நடத்துற இவர்கள் ஊழலை ஒழிக்க போறாங்களா? மதுரை வெற்றி தியேட்டர்ல 100 ரூபாய் ஜனநாயகன் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்த இந்த கும்பல், இந்த கூட்டம், இந்த பக்காமாசு ஊழலை ஒழிக்க போறாங்க. ஊழலை ஒழிக்கணும், முதல்ல உங்களை ஒழிக்கணும். அந்த வழியை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தாங்க சொன்னாரு. இது என்ன சொன்னா அப்படின்னா, எல்லாரும் கேட்கறாங்க பக்காமாசு அண்ணன் கூட கேட்டாரு பாருங்க. அதாவது இது பபடபடா பாப்பா கட்சி. நான் பதில் சொல்ல விட்டேன், இதுல இறங்கிட்டான்னு நிறுத்தவே முடியாது.
நான் முடிச்சுட்டாவது அவர் பேசுறேன். இருங்க அப்படி நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். பதில் சொல்றேன். பவளவளா பாப்பா கட்சி திமுக அப்படின்னாப்ல. பவளவளா பாப்பா கட்சி திமுகவா? இது பக்கா மாசு கட்சி. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. பக்கா மாசு, பிளாஸ்ட், டியூடு, நண்பா நண்பிஸ், தோலா தோலிஸ், ஒரு 4-5 வாசம் வச்சிருக்காப்ல. ஒரு கதை சொல்றாப்புலங்க இந்த கட்சியின் தலைவர். எல்லாரும் குட்டி கதை சொல்லுவாங்க, அவர் குட்டி கதை சொல்றாப்புல. ஒரு ஜல்லிக்கட்டு காளையா 4 முக்கு சந்திப்பான். அதுல ஜல்லிக்கட்டு காளை சீறி கொண்டு புழுதியை பரப்பி கொண்டு நிக்கிறது. அப்ப எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த மாடை வளர்த்தவங்கன்னா அதிமுக திமுக சொல்றாரு. மாடை வளர்த்தவங்க வந்து இல்ல. அப்போ அந்த மாடை வளர்த்தவங்க கூட இருந்தவங்க போயிட்டு மாட்டை அடக்க போறாரு. அவங்களால அடக்க முடியல. அப்போ ஒரு பையன் தில்லா கெத்தா ஸ்மார்ட்டா அப்படி பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைலா போறான். அப்படி ஸ்டைலா போய் ஜல்லிக்கட்டு காளைக்கிட்ட அப்படியே நின்று புல்லுக்கட்டு எடுத்து நீட்டுறான். அப்படி மாடு வந்து செண்பகமே செண்பகமே. சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள புல்லுக்கட்டை வைக்க முடியுமா? புல்லுக்கட்டு எடுத்து நீட்டுறாப்லையா? சரி, பாக்கெட்டுக்குள்ள சின்ன பையன் பாக்கெட்டுல கமர் கட்டு இருக்கும். எப்படிங்க புல்லுக்கட்டு இருக்கும்? ஒரு கதை வடிவா சொல்லல. இந்த கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேண்டாமாங்கிற மாதிரி, குட்டி கதையா இருந்தாலும் லாஜிக் வேண்டாம். இந்த குட்டி கதை கேட்கல யாரு? 16 வயசு 15 வயசு. அப்போ தாவேகா என்பது எப்போது மாற்று கிடையாது. அது ஒரு ஏமாற்று. தன்னுடைய ரசிகர்களை ஒரு சின்ன குறுக்கீடு. பொதுவாக இது தொடர்ச்சி அந்த உங்கள் மீதான விமர்சனமாகவும் வைக்கப்படுது. இப்போ உங்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் ஓட்டர், இது எல்லாமே வந்து தாவேகா உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிடும் அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் அவர் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நடந்துச்சு. மாநாட்டை நீங்க நேரில் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கூட்டம் அங்க போகுமா போகாதுங்கிறது அந்த மாநாடே சாட்சி. 2,20,000 இருக்கைகள் போடப்பட்டு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு 8.8% வாக்குகள் இருக்குன்றீங்களா? இந்த தேர்தலில் அது எவ்வளவா அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? மக்களை நம்புறோம். நாங்க வாக்குக்கு பணம் கொடுக்காம நேர்மையான உண்மையான வாக்குகளை பெறுகிறோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு நம்பிக்கையான தேர்தலாக பார்க்கிறது. இந்த ஆண்ட ஆளும் கட்சிகள் ஏற்கனவே வாய்ப்பை வழங்கிட்டாங்க. வாய்ப்பை வழங்க மட்டும் அவங்க ஆட்சி எப்படி பண்றோம் மக்கள் பார்த்துட்டாங்க. நாங்கள் ஒரு புதிய சித்தாந்தத்தை முன்வைக்கிறோம். அந்த சித்தாந்தத்திற்கான வாக்கு கோடிக்கணக்கான வாக்காக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதை களத்தில் நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு தெரிய போகுது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த சம்பவமே நடக்காமல் நிறுத்துகிற அரசு ஒரு முயற்சி எடுக்குது. அதை தாண்டி ஒரு சம்பவம் நடக்கிற போது அதன் பேரில் நடவடிக்கை எடுக்குதா ஒரு அரசு அப்படிங்கிறதா முக்கியம். ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்திலே அவர்கள் களத்துக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி வரும்போது துப்பாக்கிச்சூடு அங்கே நடத்தப்படுகிறது. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த உடனே ஒரு கட்சியாக, ஒரு அரசியல் கட்சியாக நான் இருக்கிற போது நான் உடனடியாக சொல்லிட முடியும் துப்பாக்கிச்சூடு தப்புன்னு. ஆனால் அந்த காவல்துறை சுட்டாங்க இல்லையா, அந்த காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அங்கே உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்த பிறகுதான் அவர் சொல்ல முடியும். அவர் அதற்கான முயற்சியை தான் எடுக்கிறார். சுடுவதற்கான உத்தரவு போட்டவன் யார் என்கிற கேள்வியை கேட்டு அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் நாங்கள் ஒரு ஆணையத்தை போடுறோம். அந்த ஆணைய ரிப்போர்ட் கொடுக்குது. ஒவ்வொரு நொடிக்கு ஒரு முறையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்ததாக அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லுது. அந்த ஆணையம் சொல்லி செய்தி நான் சொல்லுகிறேன். அங்கிருந்து போராட்டம் நடந்தது. இவ்வளவு பெரிய சம்பவம் முதலமைச்சரோட நாலேஜுக்கே வராம எப்படி? மிகச்சிறந்த நிர்வாகி. ஒரே சரியா. அடுத்து நாம் தமிழருக்கு வர்றேன். இவங்க என்ன அதில் பித்தலாட்டம் பண்ணாங்கன்னு சொல்ற வரேன். அதாவது நீங்க அருணா ஜெகதீசன் அறிக்கை சொன்னது உண்மை, இவர் சொல்வது உண்மை. அருணா ஜெகதீசன் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் போராட்ட களத்தில் இருந்து கலெக்டர் ஆபீஸ் நோக்கி ஊர்வலமாக வருகிற போது ஒவ்வொரு சம்பவமாக முதலமைச்சருக்கு அந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முதலமைச்சர் செக்ரட்டரிஸோட, ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட இந்த பிரச்சனை குறித்தான விவாதத்தில் இருக்கிறார். சரிதானுங்களா? இது நடந்துட்டு இருக்கிற போது துப்பாக்கி சூடு அங்கே நடத்தப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடந்தது செய்தியாகும் போது தான், அதன் பிறகுதான் அவருக்கு வருது. அங்க நடந்த சம்பவங்கள் தான் சொல்லப்பட்டு வருது. எனவே துப்பாக்கி சூட்டுக்கு அவர் உத்தரவு கொடுக்கல. அங்க முடிவெடுத்தவன் யார், எதற்காக துப்பாக்கியை சுடுகிற முடிவை எடுத்தார் என்று சொல்லி ஆட்சியில் எத்தனை பேரை கைது செய்தீர்கள்? நடந்து 2018 21 தான் ஆட்சியை முடிச்சீங்க. 3 வருஷத்துல எத்தனை காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார் சொல்லுங்க. இருங்க தம்பி, அங்க அந்த ஆணையத்தை போடுறோம். இந்த ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் கைது பண்ண முடியும். யார் குற்றவாளி என்பதை தெரிந்து, நடந்தது என்னன்னு தெரிஞ்சு ஆணையம் ரிப்போர்ட் கொடுக்குது. ஆணையம் ரிப்போர்ட் கொடுக்கிற போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சி யாரையுமே கைது செய்யல. அந்த ஆணையத்தில் வந்து துப்பாக்கியிலே சுடுவதற்கு முடிவெடுத்தவர் இவர்தான் என்பதை சுட்டிக்காட்டி அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஆணையை சுட்டிக்காட்டுது. ஆனால் முதலமைச்சர் எடுக்கல. நாம் தமிழர் கட்சிட்டு கேட்கறது, அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளைம் பண்ணிக்கிட்டார், இந்த துப்பாக்கி சூட்டிலே நான் தான் அதிக நேரம் சாட்சி சொன்னவன் என்று சொன்னார். மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். சாட்சி சொல்லிவிட்டு வந்த பிறகு 2021 தேர்தலில் அவரிடம் ஒரு செய்தியாளர் கேட்டார், சார் அது இந்த துப்பாக்கி சூடு பற்றின, அது ஐயாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், யார், எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார், கண்டிப்பாக அவர் சுட உத்தரவு கொடுக்கல சொன்னது அண்ணன் சீமான். பிறகு இது முடிஞ்சிருச்சு. அவர் சுட உத்தரவு கொடுக்கல. சுட உத்தரவு கொடுத்தது யார் என்பதை ஆணையம் சொல்லிடுச்சு இல்லையா?
குறைஞ்சபட்சம் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே நாம் தமிழர் கட்சி. அதை காட்டி காட்டி ஓட்டு வாங்குகிற நாம் தமிழர் கட்சி, அங்க 13 பேர் செத்தான் 14 பேர் செத்தான் கதறுவதை போல நாடகம் போடுகிற நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல? இவங்க கேட்ட என்னங்கிறாங்க, சீமானன்னா அப்ப அப்படி சொன்னாரு, ஆனா பிறகு அவரே வந்து ஒரு அறிக்கை விட்டாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவார் இப்படின்னு சொல்லுவார், அதை ஏன் சீரியஸ் எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? இவர்கள் நாடகம் ஆடலையா? சுட்ட இவர்கள் நாடகம் ஆடலையா? 13 வரை அதானி எப்படி சொல்றீங்க? அதை சொல்லுங்க. நீங்க தான சுட்டீங்க. நீதிபதியினுடைய அறிக்கை இருக்கு, அதை ஏற்கறீங்களா மறுக்கறீங்களா? எந்த நீதிபதி? அருணா ஜெகதீசன் அறிக்கை ஏற்கறீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அருணா ஜெகதீசன் அறிக்கை தெளிவாக சொல்லுது, சுடுவதற்கு முடிவெடுத்தவர் யார், உத்தரவு கொடுத்தவர் யார், சுட்டவர் யார், நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? 3 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில அந்த சுட்டவர்களை நடவடிக்கை நீங்க என்ன பண்ணீங்க? துரைமுருகன், நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு அப்படி எங்க மேல தான் கோபம், நாங்க தான் செஞ்சோம், நீங்க தாங்க செஞ்சீங்க. தாமிரபரணி படுகொலைக்கு அவங்க காரணம், நீங்க தான் காரணம். ஏதாவது சாத்தாங்குளத்துக்கு நீங்க தான் காரணம். நீதிபதி சொன்னதை வச்சு நான் பேசுறேன், ஃபேக்ட் வச்சு நாம் தமிழர் கட்சியின் விருப்பத்தில் பேசல. சரி, உண்மைன்னு வச்சுக்க, உங்களுக்கு அப்படி இருக்குல்ல, குறைஞ்சது அதை சுடுவதற்கு உத்தரவு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளரை கைது செய்யணும் போராட்டம் பண்ணிருக்கலாமே. நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்க, எல்லா மேடையிலும் பேசுறீங்க, எல்லா மேடையிலும் பேசுறோம். சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார், அவர் சுட உத்தரவு கொடுக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். சீமான் பேசியிருக்கிறார். அப்ப ரெட்டை வேடம் எதுக்கு போடுறீங்க? ஓட்டுக்காக ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையில தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கு. ஓட்டுக்காக நீங்க தான் அரசியல் பண்றீங்களா ஒழிய நாங்க அரசியல் பண்ணல. ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஓட்டுக்காக பணத்திற்காக ஒரு தர்க்கம் இருக்கணும், வாதத்துல தர்க்கம் இருக்கணும். நான் நீதிபதியினுடைய அறிக்கையை வச்சு அந்த அறிக்கையின் மேல உங்க முடிவு என்னன்னு கேக்குறேன். இவங்க கொல்லுவாங்களா? இவங்க கொன்னதுக்கு நாங்க போராடி நியாயம் வாங்கி கொடுக்கணுமா? இவங்க செய்ய மாட்டாங்களா? நீங்க ஏன் போராடல? அதிமுக ஏன் போராடல? அதிமுக ஏன் போராடல? நான் ஒன்னு சொல்றேன், நாங்க தாங்க கமிஷனே போட்டது. கமிஷன் போட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கை செய்யல. ஆமா, ஏன் செய்யல? நான் அதே தான் கமிஷன். நீங்க அதிமுக போராடல. அதிமுக எதிர்க்கட்சி, நாங்க எதிர்க்கட்சி இல்லையே. நாங்க வெறும் 8.2 தானே, நீங்க 30 விழுக்காடு தானே. ஏன் போராடல? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க இப்ப இது சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, ஏன் கருத்து அதிமுக தான் கொண்டுச்சு, ஏன் கருத்து நான் உண்மை சொல்றேன்னு வேற சொல்றீங்க. சாத்தான் கொடுத்த 2 பேரை கொன்னாங்கல்ல அப்பா பையனை. இதை முடிச்சிட்டு போலாமா இல்ல அதுக்கு போலாமா? அதுக்கும் போங்க, தனித்தனியா பேசிக்கலாம். நன்றி. திரு முஸ்தபா, நீங்க பேசலாம். இவங்க பேசுறது தொண்டை காஞ்சி போச்சு. இவர் சாட்டையான பேச நம்மளுக்கு தொண்டை காஞ்சிருச்சு. அவ்வளோ இல்ல, இப்ப இவங்க 3 பேர்ட்ட ஒரு தத்துவார்த்த அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம கேள்வி. என்ன தத்துவம் இருக்கு? ஒவ்வொருத்தவங்க அவங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க, இவங்க திராவிடம் பேசுறாங்க. சாராயம் விக்கிற தத்துவமா, கஞ்சா அதுதான் இல்லங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவத்தை இவங்க அரசியல் பண்ணிட்டாங்க? பெரியாரை கடந்த முறை நல்லவர்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து கெட்டவர் சொல்றதா இவங்க தத்துவமா? நான் கேக்குறேன், இந்த ராஜீவ்காந்தி நம்ம மகளுக்கு என்ன வயசுனா? மகன், அன்பு மகன் இளைஞர்ல தான் இருக்கு, வயசு 13 வயசு. அவருக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கும் தெரியுமா? அப்பதான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும். உங்களோட தத்துவம் என்ன? உங்க தத்துவம் என்னங்க? நீங்க தான் முடிச்சிடுறேன், நீங்க தத்துவம் சொல்றீங்களா? புளிப்பு காமெடி வேற எங்க? நீங்க இவ்வளவு நேரம் ஒரு காமெடியா சொன்னீங்கல்ல, பிளாஸ்ட்னு. உங்க தத்துவம் என்ன? நான் படுக்கையில இருந்து எழுச்சி பார்த்தா பாம்பு கொத்திச்சு தூக்கி போட்டேனீங்களே, அதான் உங்க தத்துவம். உங்களோட கொள்கை என்னங்க? நான் கேட்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழல்வாதி கூட வச்சுட்டீங்க. எங்க சாட்டை எண்ணெய் வந்து மரியாதைக்குரிய சாட்டை எண்ணெய் வந்து பாசமா இருக்கிறவர் என் மேல எப்பவுமே, என்னை பத்தி வீடியோ போட்டுட்டே இருக்கிறவர். செங்கோட்டையன் ரொம்ப நல்லவர். அவரை வந்து ஒரு பெரியவர் எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போவார்னு கேட்டாரு. அப்போ ஒரு நல்லவரா? அப்போ பெரியவரா? அப்போ வந்து உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு ஊழல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸால ஒரு நல்லவரை போறேன்னு கேட்டாங்க. இன்னொன்னு கேட்கிறேன், நாம் தமிழர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க. என் தம்பி மைக்க பிடிச்சான் பாத்தீங்களா? அப்போ பிளாஸ்ட் தெரியல உங்களுக்கு? என் தம்பி வந்த உடனே நான் துணை முதலமைச்சர் கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னீங்களே சீமான் அவர்கள், அப்போ உங்களுக்கு பிளாஸ்ட் தெரியலையா? அப்ப நாம் தமிழரோட கொள்கை என்ன? நாம் தமிழர் வந்து ஒரு நாள் ஆட்சியை கொடுங்க, நான் ஈழ தமிழரை மீட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுன்னு உங்க கொள்கை. உங்க கொள்கையை எந்த கோட்பாட, உங்க கொள்கையை, உங்க தத்துவத்தை எந்த விதத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்தாங்கன்றதான் கேள்விக்குறி. நாங்க வந்து பெரிய 5 லட்சம் பேரை கூட்டிட்டோமே. நீங்க கூட்டுறதுனால என் சொந்த செலவை போட்டு நான் 50,000 ரூபாய் 3 மாசம் பணத்தை கொடுத்து நான் வேனை பிடிச்சி கூட்டுட்டு வரேன்னு அண்ணன் வீடியோ போட்டீங்களே, அப்படி கூட்டுட்டு வர கூட்டமா தான் அங்க நாம் தமிழர் இருக்கு. நீங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நடக்கக்கூடிய பார்க்கிங் தான் உங்க கூட்டம். நான் அவங்க விஜய் அவர் நடத்தினார்ல, எத்தனை ஏக்கர் மாநாடு நடத்தினாங்களே, எல்லாம் புருவாண்டுங்க, எல்லாம் பத்திரிகையில லைவ் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு பார்க்கிங் ஒரு இடம் வாங்கினாரு, அந்த கூட்டம் தான் உங்க கூட்டம். அப்ப எதற்காக வருது கூட்டம்? எதை நோக்கி வருது கூட்டம்? இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எதை மாற்றணும்னு வருது கூட்டம். அதான் கேட்கிறேன், நீங்க அதிமுக திமுக மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க இல்லையா? அதிமுக என்ன செஞ்சது? நான் கேட்கறேங்க, இந்த தமிழ்நாட்டுல மாத்தி மாத்தி ஊழல் செஞ்சீங்க. திமுக அதிமுக ஊழல் இருந்துச்சு, அதிமுக திமுக ஊழல் இருந்துச்சு. இந்த ஊழல் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு
நீங்க வந்து அந்த தத்துவ ரீதியா அரசியல் கொண்டு வந்து என்ன நல்லது செஞ்சீங்க. நீங்க திமுக அரசாங்கம் கடந்த தேர்தலில் ஊழல் செஞ்ச திமுகவோட கலர்ல நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போனீங்க. இல்லங்க, நான் கேக்குறேன், நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. நீங்க அதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய 2016 வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் களத்துல வந்து இறந்ததுக்கு அப்புறமா களத்துல வந்து நாங்க தான் நல்லாட்சி கொடுக்க போறோம் தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனிலா பாடுபட்டீங்களா? எதுக்காக அனிலா ஏங்க அவரே ஓபனா சொல்றாருங்க. இப்ப நீங்க கொரோனா காலத்துல மக்கள் வந்து கொத்து கொத்தா செத்தாங்க. அன்னைக்கு கொரோனா கிட்ல கூட ஊழல்னு சொல்லி திமுக அரசாங்கம் மேடை போட்டு நாங்க உங்களால நடவடிக்கை எடுப்போம். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப இவர்கள் வந்து பார்த்தா இவங்க ஆதாயத்துக்காக, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்காக நான் கேட்கறேங்க. தூத்துக்குடியில 13 பேர் இறந்து போயிட்டாங்க. துப்பாக்கி சூடு. நாட்டோட முதலமைச்சர், திறமையான முதலமைச்சர், அந்த நிர்வாக திறமை உள்ள முதலமைச்சர். நான் வந்து கூட ஊடகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி. சரி, அந்த இடத்துல கொண்டுட்டாங்க. நீங்க ஒரு விசாரணையை போட்டீங்க. விசாரணையை போட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அறிக்கையை கொடுத்தீங்க. நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? உயர் பதவியை கொடுத்தீங்க திமுக அரசாங்கம். அப்ப முழுக்க முழுக்க இவர்களுக்கு தேவைங்க 8 வழிச்சாலையை இவங்க நினைச்சா கொடுப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா எந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தோம், நாங்க திட்டத்தை கொண்டு வரல அப்படின்னு பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உதயதானி மசோதாவை யார் உள்ள கொண்டு வந்தா? அப்ப இதையெல்லாம் இந்த 2 இயக்கங்களும் சொல்லி இந்த தத்துவத்தை சொல்லும் போது ஒரு மாத்திரத்துக்கு ஒரு தேவைப்படுது. ஒரு ஊழலற்ற ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்துல ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுங்க களத்துல இறங்கி நீட்டு யாரு பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தீங்களா? நான் கேட்கறேங்க, பிளாக் டிக்கெட்டுக்கும் ஒரு நடிகருக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு என்ன தரவு இருக்கு? அது டிஸ்ட்ரிபியூட்டருங்க. சீமானன் ஒரு படம் எடுத்தார்ல, சீமானன் படம் எடுத்தார்ல, சீமானன் படம் நடிச்சார்ல, அப்ப பிளாக்ல விட்டீங்களா? நீங்க பிளாக்ல விட்டு இருந்தீங்களா? சான்று இருக்கு சார். நான் கேக்குறேன், ஏங்க இது நடிக்கு துறையில இருக்கக்கூடிய தவறையே சுட்டிக்காட்ட அந்த துறையில வந்து சம்பளம் வாங்கிட்டு போறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க. யார் தியேட்டர்காரங்க, யார் விக்கிறா? இதுல நான் கேக்குறேன், 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணும்? ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணும்? இந்த 2000 ரூபாய் கட்டுப்படுத்தணும். ஏன் விக்கிறீங்கன்னு சொல்லி 15 கோடி 15 அதாங்க 15 கோடிக்கு ஒன்று எதுக்கு கணக்கு காட்டிருக்கிறாங்க? இதுல என்ன வந்து இடிக்குது? 1.5 கோடிக்கு இந்த புலிப்பட பணம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 15 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணுது. ரோல்ஸ் ராய்ஸ் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்ங்க. அததான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து முதலமைச்சரா இருந்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு உங்க தத்துவம் பேசுறீங்கன்னா இதை மாற்றத்துக்கு தான் விஜய் வர்றாரு. இந்த விஜய் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? தரமான கல்வி தேவை. இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறாரு. அதுதானே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லுங்க வழக்கம். ஏன்னா அவங்க எல்லாமே ஐஏஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? அண்ணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய நீங்க கோட்பாட தாங்க பார்க்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம பங்கு கொடுப்பது அது எப்படி கொடுக்க முடியும்? அதை தேர்தலில் கொடுப்போம். அது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியில 3 விழுக்காடு இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்க போறோம் ஒரு கோட்பாடு கொண்டு வரோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ் பாதிக்கு பாதிக்கணுமா? சீட் மட்டும் 30 ஆட்சி அதிகாரத்துல வரவங்க கலெக்டரை நிரூபிப்பது, ஐபிஎஸ் நிரூபிப்பது, ஐஏஎஸ் நிரூபிப்பது யாரு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய நாட்டோட முதலமைச்சர். அப்ப அந்த இடத்துல நாங்க வரும்போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, பெண்களும் சம பங்கு. தூத்துக்குடி மாவட்ட செயலர் அஜிதா போடுறது காரை மறிக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசி முடிக்கட்டும். அவர் குறுக்க பேசுவாரு, குறுக்கல் மாதிரி. நீங்க முடிச்சிருங்க. இது முழுக்க இந்த தமிழக அரசாங்கத்துல நடத்தக்கூடிய இந்த 5 வருஷ ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. மக்களுக்கு கொள்ளக்கூடிய எந்த திட்டங்களையும் செயல்படுத்தல. அதை சரி செய்யறோம் களத்துல வரும்போது இன்னைக்கு மக்கள் தாங்க முடிவு செய்யணும். நாளைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. களத்துல நின்னாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. இன்னைக்கு திமுக மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் விஜய் களத்துல வராருங்க, மக்கள் முன்னாடி நிக்க போறாரு, மக்கள் வாக்களிக்க போறாங்க. அப்ப இந்த நடந்திருக்க அதிமுக ஆட்சிக்கு நான் ஒரு மாற்று சக்தியா வரேன், நான் நல்லது செய்ய போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொல்லி மக்கள் கேட்டு வாக்களிப்பாங்க. அந்த 2026 தேர்தலில் நம்ம சந்திக்க போறோம், அதான் நம்ம பார்க்க போறோம்னு தோணும். ரைட், நன்றி. அறிவையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ஸ்டேட் சென்டருக்குள்ள இப்படிங்கிற ஒரு கேள்வி. வடவர்கள் வந்து
வரக்கூடியவர்களை பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். யாரும் முகர்ஜிஸோ சாட்டர்ஜிஸோ பேனர்ஜிஸோ இங்க வந்து பிளம்பர் வேலை செய்யலங்க ஐயா. முதலாளிகளாக இங்க மாறி இருப்பது தலித்துகளா இல்ல நீங்க சொல்ற சோகால்டு முகர்ஜியும் பேனர்ஜியுமா? இரண்டு திராவிட கட்சிகளும் இருக்குது, கிராஸ் ரூட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நமது தாவேக்கா அங்கே வந்து அந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இருக்காங்களா? ஒரே அணியா 2 பேரும் ஏன் நிற்கக்கூடாது? அப்படி நின்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய டேமேஜ் வரும். அது எல்லாருக்குமே தெரியுது. ஏன் நீங்கள் அதை வந்து முன்னெடுக்கல? பெரிய டேமேஜ் தமிழ்நாட்டுக்கு வந்துருமே, அதனால தான். சாட்டை துறைமுறை அண்ணன் வந்து சொன்னாரு மதுரை வெற்றி தேட்டரில் வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் சீட்டு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க, அதுதான் உண்மை. நீங்க 5000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா டிக்கெட்டு? சமூக ஊடகங்கள்ல நான் பார்க்குறப்போ சீமான் அண்ணன் வந்து முதலமைச்சர் போய் சந்திக்கிறப்போ ஒரு பொட்டி ஒன்று வாங்கினார். அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு சாமானியனா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்.